यस्यावोत्पत्तजनार्थियत्वमन्येषु अविचारितोर्णं संदेवदारस्तमन्यलक्ष्मीं लक्ष्मीरसिंहं शरणं प्रपद्ये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्यां साक्षात् समां करुणया कमलावाण्यां गोदावनशरणं प्रपद्ये यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तदितराणि तदाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा प्रपद्ये निरवध्यानां सत्यां सम्पदां शरणं भवभीतानां शरणगोपमुनीश्वरं श्रीमद्रङ्गशटारिसम्यविवरागवान् तद्वयम् श्रीमद्वीररघुद्भगाद्यजलजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवंशदेशीयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीरशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धे त्रय्यन्तसारमणोद्यगुणं बुधाक्रियं नारायणाद्यकृपावसिक्तं श्रीरङ्गनाथविजयकरमाश्रयामः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्यां साक्षात् समां करुणया कमलाभिवान्यां गोदामनन्यशरणं प्रपद्ये नीलागुङ्गस्तनगिरिधरी सुप्तम् उद्भवति कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिरसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सदि निगदितं या फलात्कृत्यभुङ्क्ते गोदादस्यै अमिर्गतं पुये एवास्तुयः अन्नवयல் புதுவை ஆண்டாளனுக்கு பண்ணு திருப்பாவை முழுவதியம் பாடி கொடுத்தால் நட்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல் சூடி கொடுத்த சுடகுடியே பொற்பாவை பாடி உழவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை இதேல்ல இம்மாற்றம் நாம் பரவா வல்லவேணும் கனைத்திலம் கற்றருமை கண்டு திறங்கி நினைத்து முளைவடியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நச்செல்வம் தங்காய் பனித்தலை வீழன் வாயில் கடைபற்றி சினத்தினால் தன்னிலங்கை கோவானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்துள்ளத்தார் மறிந்தேரோர் எப்பாவாய். நேற்று பாசுரத்தை சொல்லணும். கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து செற்றார்களிய சென்று செறி செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர் நம் புற்கொடியே குற்றரவன் உள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பெயர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப்பெண் தாட்டி நீ எற்று குரங்கும் பொருளே ஓரம் பாவாய். இந்த பாசுரத்துல இன்னொரு ஆயர் சிற்பி இருக்கிறார். அந்த ஆயர் சிற்பி நல்ல குலத்திலே பிறந்தவள், ஆபிஜாத்தியம் கொண்டவள். ஆபிஜாத்தியம்னா அபிஜனாருடைய வம்சத்துல பிறந்திருக்கிறவள். அதாவது அப்பா படிச்சவர், அம்மா படிச்சவா, எல்லாத சிஷ்டா, ஆச்சார சீதா, அந்த மாதிரி. நட்புடி பிறப்பு என்பது அவர் தந்தை தாய் அவர்கள் ஒழுக்கம் மிக்கவர்கள், நன்கு படித்தவர்கள். இது மாதிரி இருக்கிற குடும்பம்னா அதுக்கு அந்த குடும்பத்துல பிறந்திருக்கிற அந்த தன்மை இருக்க, நட்புடி பிறப்பு இருக்க, அதுக்கு ஆபிஜாத்தியம்னு பேர். இந்த ஆபிஜாத்தியம் கொண்ட ஒரு பெண்ணை எழுதுகிறார்கள். அது எப்படி தெரியுதுன்னா விழிச்சொல்ல தெரியுது. கற்று கறவை கணங்கள் பலகறந்து செற்றார் நிறவழிய சென்று செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் உட்கொடியே. கோவலர்தம் உட்கொடியே, கோவலர் ஆயர்கள், கோவலன் தன் பொற்கொடியே என்று விழிச்சொல்ல. பொற்கொடி கனகவல்லி, பொன்னால செய்யப்பட்ட ஒரு கொடி. அந்த பொன்கொடி போலே அழகியவளே, கல்பவல்லி, அதாவது கனகவல்லியே அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த கனகவல்லியே எப்படிப்பட்டவள்? கனகவல்லின்னா குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, கோவலன் தன் பொற்கொடியே. அவ அப்பா மட்டும் உயர்ந்தவா இல்லை, அப்பாவும் அத்தியனம் பண்ணுவார், சித்தப்பாவும் அத்தியனம் பண்ணுவார், பெரியப்பாவும் அத்தியனம் பண்ணுவார், அவ குடும்பத்துல எல்லாருமே அத்தியனம் பண்ணுவா, தாத்தாவும் அத்தியனம் பண்ணுவார், சாஸ்திர வாசியவா. அவாசல ஒன்றும் கிராப்பே வரல, குடுமியோடவே இருக்கா. ஸ்திரீகள்லாம் புடவை ஊற்றிட்டு மனுஷாரை ஊற்றிட்டு இருக்கா. அது மாதிரி ஒரு குடும்பத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு குடும்பத்திலையும் 4 பேர் இப்படி இருப்பா, 4 பேர் எப்படி இருப்பா. அப்படி இல்லாத ஒரு குடும்பமே நல்ல அத்தியனம் பண்ணாளா, சாஸ்திர வாசிவாளா, அப்படி இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அது மாதிரி கோவலன் தன் பொற்கொடியே இல்லை, கோவலர் தன் பொற்கொடியே. கோவலர் என்ற பலர்பால் சொல்ல என்ன சொல்றதுன்னா, இவா குடும்பத்துல ஆச்சாரசீலர், அவர்களுடைய சாஸ்திரம் விதித்தபடி அவர்கள் குலத்துக்கு என்ன ஆச்சாரத்தை சாஸ்திரம் விதிச்சிருக்கோ அதன்படி நடக்கக்கூடியவர்கள். ஆகையால அது மாத்திரம் இல்ல, அவருடைய அபிமானத்துக்கு பாத்திரமா இருக்கு. அதாவது
இந்த பெண்ணை அப்பா மட்டும் அபிமானம் பண்ணல. ஒரு சிலது கூட பிறந்தவன் பிள்ளை பொன் பசங்க இடத்துல தன் குழந்தைகள் இடத்துல எவ்வளவு ஆசை இருக்கோ அவ்வளவு ஆசை தன்னுடைய கூட பிறந்தவன் இடத்துல பெண்கள் இடத்துல இருக்கும். அந்த குழந்தைகள் ரொம்ப சமத்தா இருக்கு, சொல்றதை கேட்டு இருக்கு, புத்திசாலியா இருக்கு அப்படின்னா பெரியப்பா சித்தப்பா கூட தன் சொந்த பொண்ணுங்கிற மாதிரியாக எண்ணம் இருக்கும். அப்படி இந்த கனகவல்லிய அவ அப்பா மட்டும் அபிமானிக்கல. நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு ஈயம் சீதா மமசுதான்னு ஜனகன் எப்படி சந்தோஷப்பட்டானோ சீதையை பார்த்து, அப்படி இவளுடைய அப்பா மட்டும் சந்தோஷப்படாத குடும்பத்துக்காரர்களுக்கே சந்தோஷம். இது நல்ல பொண்ணு, இவள் ரொம்ப நல்ல பெண் அப்படின்னு அபிமானம். அது கோவலர் என்கிற பலர்பால் சொன்னாலும் தெரியும். கோவலர் தான் பொற்கொடியே. அந்த கோவலர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், கற்று கரவை கணங்கள் பல கரந்து சற்றார் உதவிய சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர். கற்று கரவை கணங்கள் பல கரந்து, அதாவது இவள் கற்றுக்கரவை கன்று கரவை கற்றுக்கரவை என்று ஆறுது. கன்று கரவை ரெண்டு அர்த்தம் அதுக்கு. கற்றுக்கரவை என்ற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம். கன்றுடன் கூடிய கறவை. கிராமங்கள்ல பார்த்தா ஒரு சில கண்ணுக்குட்டி செத்துடும். அப்போ அந்த தாய் பசு பால் கறக்காது என்பதற்காக தோல் கன்று என்று அந்த கண்ணுக்குட்டியோட தோலை எடுத்து அதுக்குள்ள வெக்கலை எல்லாம் அழுத்தி அந்த பசுவுக்கு முன்னாடி ஒரு மரத்துல கட்டி வைப்பாங்க. அந்த கண்ணுக்குட்டியுடைய நினைவுல அந்த தோல் கண்ணுக்குட்டியை பார்த்து பால் கறக்கும் அப்படின்னு சொல்ற ரீதியில இந்த அப்படி இல்லை. கிருஷ்ணன் பிறந்தா விட்டு கன்றுக்குட்டிகள் மரணிக்கிறது என்பதே கிடையாது. ராம பட்டாபிஷேக சட்டத்துல சாய்கிற ராமராஜ்யம் இப்படி இருந்தது. இன்றளவுக்கும் ராமராஜ்யம் நன்னா ராஜ்யம் நடந்ததுன்னா ராமனை துவேஷிக்கிறவா கூட இந்த பரிபாஷையா வச்சிருக்கா. ராமனை துவேஷிக்கிறார். ஆனால் எங்க தலைவர் ராமராஜ்யம் கொடுக்குறார் அப்படின்னா அவளை மீறி வாயில வருது. யாராவது பொண்ணு துஷ்டியா இருந்தா அடி சூர்பனகையே அப்படின்னு சொல்ற மாதிரி லங்கினி அப்படின்னு வெய்யரா மாதிரியாக ராமனை வெறுக்கிறவா கூட அவ வாயில கூட நல்ல ராஜ்யத்துக்கு எடுத்துக்காட்டாக ராமராஜ்யம்னு இன்றவும் வருது. இந்த ராமராஜ்யம் எப்படி இருக்குது என்று சொன்னால், கீழ்பட்டவாவுடைய பிரேத காரியங்களை மேல்பட்டவா பார்க்கறதில்லை. வயதில் மூத்தவர்கள் வயதில் சிறியவர்களுடைய கைக்கரியம் அதாவது அந்திம கிரியைகளை பார்ப்பதே இல்லை ராமராஜ்யத்திலே அப்படின்னு வால்மீகி சொல்ற. அவ்வளவு தர்மிஷ்டனாக ராமனான்தான் அப்படின்னு சொல்ற. அது மாதிரி கிருஷ்ணன் எழுந்திருக்கிறதுனாலே அந்த கண்டு குட்டிகள் கூட மறிக்கிறது இல்லை. ஆகினால பசுக்கள் எல்லாம் கண்டு குட்டிகளோடு கூடியதாக இருக்கு. கண்டுக்குட்டி இல்லாத பசுக்களே கிடையாது. அந்த ஆயர்வாடியிலே கண்டுக்குட்டி இல்லாத பசுக்களே கிடையாது. போட்ட கன்றுக்குட்டிகளும் நன்னா ஆரோக்கியமாக இருக்கு. அதனால கன்றுக்குட்டிகள் மறிப்பதில்லை. அதனால அப்படிப்பட்ட கன்றுக்குட்டிகளோடு கூடின பசுக்கள், கண்குடன் கூடிய பசுக்கள் இருக்கு. அப்படி அதை உள்ளூர் அர்த்தம் என்ன பண்ணலாம்னா, கற்றுக்கறவை கன்றாகிய கறவை என்று பண்பு தொகை. அதாவது கரும்பலகைன்னா கருமையாகிய பறவை என்று சொல்றேன். ஆகிய என்கிற பண்பு பிரத்யமானது மறைஞ்சு மறையிறது. அதனால பண்பு தொகைன்னு சொல்றேன். கற்றுக்கறவை என்பது கன்றாகிய கறவை. கறவை என்கிற சொல்லு பசுக்களை சொல்றது. கன்றாக இருக்கிற அதாவது கன்றை போலே இருக்கக்கூடிய பசுக்கள். ஒரு மாமியார் மாமனாருக்கு 60ஆம் கல்யாணம். மாமனார் தலையில ஒரு தலைமையில் கூட இந்த ஆரம்பத்துல அந்த நெற்றியோட நுனியில கூட ஒரு தலைமை கூட நடக்கல. மாமியாருக்கு ஒரு தலைமை நடக்கல. அவளுக்கு தொங்கி பின்னு விட்டா முட்டி வரை தலைமை இருக்கு, பூச்சி விட்டுட்டு இருக்கா. இவாளுக்கு கல்யாணம், இது 60ஆம் கல்யாணம் நடக்குது. மனையில உட்கார்ந்து பார்த்தா இது 60ஆம் கல்யாணமா கல்யாணமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. அவளுக்கு பிள்ளைதான் முன்னிறுத்து 60ஆம் கல்யாணம் பண்றான். பிள்ளையும் மாட்டு பொண்ணும். மாட்டு பொண்ணுக்கு தலைமையில் நடிச்சிருக்கு, பிள்ளைக்கு தலைமையில் நடிச்சிருக்கு. அவளுக்கு இருக்கிற இளமை இவாக்கிட்ட இல்லை. அப்படி இருப்பா. அப்போ பொண்ணு பிள்ளை மாட்டு பொண்ணு, ஏன்னா ஐடியில வேலை பண்ணுவான். பணம் ஒன்றத்தை கொடுத்துட்டு ஸ்ட்ரெஸ் ராத்திரி தூக்கம் இல்லை அப்படின்னு இருந்தா எனக்கு தலைமையில் நடிச்சு போச்சு, மூப்பு சீக்கிரம் வந்துருக்கு. அப்போ ஐடியில வேலை பண்ற பிள்ளை மாட்டு பொண்ணும் கிழவாளா இருப்பா. அவ ஜம்மு மாமியார் உத்தியோகத்துக்கு போல அவ பாட்டுக்கு கழுவி பண்ணா, திருவாராதம் பண்ண, நல்ல சாத்த சாட்டா படுத்துட்டா, குங்குமம் குமுதம் இதெல்லாம் படிச்சுட்டு மத்தியானம் வேலை நல்லா பொழுது போக்கினா அவ எங்கா இருக்கா.
இவன் ஊரை சுத்தி உத்தியோகம் பண்ணி ஸ்ட்ரெஸ் தலைமையில் நினைச்சு போச்சு. அந்த மாதிரி இல்லாமல், அதாவது இந்த பசுக்கள் இந்த ஆயர்வாடியில 4 கண்ணு போட்டாவுக்கு கூட பசுக்கள் எப்படி இருக்குன்னா, இனிமேல் கண்ணு போட வேண்டிய பசுக்கள் மாதிரியாக இருக்கு. கன்றாகிய பசுக்கள் என்று பண்பு தொகையாக அர்த்தம் பண்ணால் கன்றுகளைப் போல இருக்கக்கூடிய பசுக்கள். ஆனா ஏற்கனவே 4 கண்ணு போட்டு பால் 4 படி பால் கறக்கிறது, அப்படிப்பட்ட பசுக்கள். அப்போ கன்று கறவை என்பது கற்று கறவை என்று வாழும். அப்போ குற்றிய லுகரமானது, குற்றிய லுகர சொற்கள், எல்லா குற்றிய லுகர சொல்லும் அது மாதிரி மாறாது. ஒரு சில குற்றிய லுகர சொற்கள் வேற்றுமை புணர்ச்சியில வன்தொடர், தன்னுடைய இனத்தை சேர்ந்த வன்தொடர் குற்றிய லுகரமாக மாறும், திரியும். அது கன்று என்பது கற்று என்று மாறும். ஆண்டாலே கருப்புவில் மலர்கனை காவ வேலை, கரும்புவில் கருப்புவில் கரும்புவில். ஆனா என்ன ஆகும், தப்புவா அர்த்தம் புரிஞ்சாத. கரும்புவில் என்பது புலர்ச்சியற்று கருப்புவில். தையூர் திங்கள்ல கடைசி பாத்துல கருப்புவில் மலர்கனை காம வேலை, கடலினை பணிந்தங்கோர் கரியலற மறுப்பின ஒழித்து புல்வாய் விளந்த மணிவண்ணற்கென்ன வகுத்திடென்று என்று அந்த பாசுரத்துல கருப்புவில் என்று சொல்றார். அப்போ கருப்பு வில்லுன்னு ஆயிடுச்சுன்னா பிளாக் போ, கருப்பா இருக்கிற வில்லுன்னு அர்த்தம் ஆயிடுமே. அது கரும்பு வில், சுகர் கேன் போ அப்படின்னு எப்படி அர்த்தம் வரும்னா, மேல கருப்பு வில் மலர்கனை. அப்போ புணர்ச்சியால வல்லுற்று வந்தது அப்படின்னு சொன்னால், மென்தொடர் வன்தொடராச்சு அப்படின்னு சொன்னா, அப்போ தப்பான மீனிங்கை கொடுக்காதா என்று சொன்னால், மேல கருப்புவில் மலர்கனை காமன், காமன் மலர்கனை என்று சொன்னதுனாலே இது கரும்பு வில்ல சொல்றது என்று நம்மால கேவலம் கருப்பு வில் அப்படி சொன்னாவானா பிராந்தியத்துக்கு வழியாகும். மேல் உள்ள சொற்கள் அது கரும்பு வில் என்பதை காட்டுறது. அப்படி புறக்கு வெல்கொடி, குரங்கு வெல்கொடி, புறக்கு வெல்கொடி யாருக்கு பாருங்க, பெரியாழ்வாரே பயன்படுத்தியிருக்கா. எல்லா வியாக்கரணத்தையும் இந்த அப்பா பொண்ணு இவா ஸ்ரீசுக்தியிலேருந்து வியாக்கரணத்தெல்லாம் கத்துக்கலாம். வெள்ளை புறவி புறக்கு வெல்கொடி தேர் விசை முன்புடின்று கள்ளப்பட துணையாகி பாரதம் கை செய்ய கண்டார் உலர். சுவடு உரைக்கிற 10 பாசுரத்துல வெள்ளை புறவி வெள்ளவிலேன்னு குதிரைகள், புறக்கு வெல்கொடி அனுமார கொடியில கொண்ட துவஜம், தேர் விசை யாது அர்ஜுனுடைய ரசத்துல வெள்ளவிலேன்னு தேர்கள், மேல குரங்கு கொடியோன், அவன் அரவு கொடியோன் துரியோதனன், இவன் குரங்கு கொடியோன். அப்போ குரங்கு வெல்கொடி, குரங்கு வெல்கொடி, புறக்கு வெல்கொடி என்றாயிரு. அப்படியாக கன்று கறவை கற்று கறவை, அப்படிப்பட்ட கன்றாகிய கறவை அப்படின்னா அவ்வளோ இளமையோடு இருக்கு. 4 கன்று போட்டு 10 படி பால் கறந்தாலும் அப்படியே இளமையாக இருக்கக்கூடிய பசுக்கள். ஆகையால கன்றாகி இருக்கிற பசுக்கள். ஆகையால் அப்படிப்பட்ட கற்று கறவை கணங்கள். அது எப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னா, இவன் சொல்றான் நித்திய சூரிகளை போல இருக்கிறது. நித்திய சூரிகளுக்கு இந்த பசுக்கள் பெருமாள் இருந்துட்டு வைகுண்டத்துல, அங்க நித்திய சூரிகள் இருக்கா. பெருமாளை 25 வயசு திருமேனியோட இருக்க வைகுண்டத்துல அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அங்க இருக்கிற நித்திய சூரிகளும் முக்தர்களும் கூட 25 வயசுக்குள்ளாக இருக்கிறார். நித்திய சூரிகளுக்கு 25 வயசு, பெருமாளுக்கு 25 வயசு. அப்படின்னா எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுனா, லக்ஷ்மி அவனோட இருப்பா, இவா கிட்ட லக்ஷ்மி இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக. அப்போ நித்திய சூரிகள் போல, நித்திய சூரிகள் பகவத் ஸ்பர்ஷத்தாலே பஞ்சவிம்சதி வார்ஷிகராய் இருப்பாரை போல இப்பசுக்களும் கிருஷ்ண ஸ்பர்ஷத்தால் கீழ் நோக்கி பிராயம் உண்மை. ஒரு லோகத்துல சொல்லுவா, ஒரு பர்த்டேனா வாழ்க்கையில 1 வருஷம் போச்சு. ஒருவேளை இந்த பசுக்களுக்குலாம் கீழ் நோக்கி, மேல் நோக்கி வயசு நகராமல் கீழ் நோக்கி வயசு வளரதோ நகர்றதோ என்று சொல்லும்படியான பசுக்கள். அங்கு வைகுண்டத்தில பகவானுக்கும் நித்திய சூரிகளுக்கும் சமான வயஸ்காரர்களாக இருக்கிறார்கள். இங்க பசுக்களும் கன்றும் ஒரே வயசாகுது. கிருஷ்ணனும், இங்க கிருஷ்ணன், அங்க வைகுண்டநாதன். இங்க ஆயர்வாடி, வைகுண்டத்திலே வைகுண்டநாதனான நாராயணன், ஆயர்வாடியிலே கிருஷ்ணன், அங்க நித்திய சூரிகள், இங்கே பசுக்கள். அப்போ அப்படி நித்திய சூரிகள் போல இந்த பசுக்கள் எப்பயும் ஒரே வயது உடையதாக தெரியுது. அதனால நந்தாமி பஷ்யன்ன பிதர்ஜனேன பவாபி திருப்பாச்சு புனர்யுவேவா. சந்தோஷம் மனசுல இருந்தா வயசு கூடாது, இளமைக்கு இருக்கும். சந்தோஷம் மனசுல கஷ்டம் வர வர ஸ்ட்ரெஸ் அதிகமாக முடியாத மூக்கு சீக்கிரம் வந்துடுவது,
உடம்புல வித்தியாசம் ஏற்படுது. அகம் புனர்தேவ குமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதமாத்மவந்தம் நந்தாமி பஷ்யன் அபிதர்ஷனேன பவாமி துர்வாச புனர்யுகேவா. இவர் சொல்ற 60,000 ஆண்டு மலர் இருந்து குழந்தைகளை பெற்று ராமனை பார்த்து 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 எனக்கு இளமை திரும்பி போச்சு. கிழவனாயிங்க ஆரம்பத்தில் என்ன பண்ண, எனக்கு தலைமயிர் வந்து தலைமயிர் நிறைச்சி போச்சு, மேல ஸ்தானத்துக்கு மனுஷால நான் தயார் பண்ணணும், குழந்தை இல்லைன்னு வசிஷ்டர்கிட்ட போய் தன்னுடைய மம சுரநர கீத கியாதிபீர் ஹேஜிபீர்வா திவி புவிச்ச சமான பிரக்ரமை விக்ரமைர்வா நியதம் அபரிகாரியா யா ஜராசா மதங்கே விகச்ச கமல சண்டே சந்திரிகே வேவதாதி. சூரியன் அஸ்தமிச்சான், நிலவு வந்தது என்று சொன்னால் தாமரை சுருங்கியே ஆகணும். வயது எனக்கு ஆயுதப்படை இவ்வளவு இருக்கு, அவ்வளவு இருக்கு, நான் இந்த லோகத்துல மட்டும் ஃபேமஸ் இல்லை, மேல் லோகத்துலாம் எனக்கு புகழ் இருக்கு. மம சுரநர கீத கியாதிபிகி ஹேஜி பிர்வா. ஹேஜினா ஆயுதம், ஆயுதம் இருக்கு, எனக்கு கியாதி இருக்கு, ஹேஜி இருக்கு. என்ன சொன்னாலும் தோல் சுருக்கத்தான் இருக்கும், கேரக்டர்த்தனம் வரத்தான் வரும் அப்படின்னு சொல்லி அவன் கஷ்டப்பட்டான். அப்படிப்பட்டவன் இப்போ அவனே என்ன சொல்றான், நந்தாமி பஷ்யன் அபிதர்ஷனேனா. மனசுல ராமன் சொல்றாவுக்கு ராமனை பத்தியே மனசு ஓடுறது. ராமனை சிந்தித்தும் பவாமி துர்வாச புனர்யுகேவா. அவன் வரது போறது சிரிக்கிறது நடக்கிறது முன்னழகு பின்னழகு இதெல்லாம் பார்த்து 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 எனக்கு இளமை திரும்பி விட்டது என்று தசரதன் சொல்றான். அந்த மாதிரியாக இவர்களுக்கு இந்த பசுக்கள் எல்லாம் அவ்வளவு இளமையாக இருக்கு. அப்படிப்பட்ட கற்று கறவை கணம் கணஹா சம்ஸ்கிருத சப்தம். கணம்னா கூட்டம்னு அர்த்தம். அப்போ ஒரு சில சப்தத்துக்கெல்லாம் ப்ளூரல் பிரயோகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சமூகம் அப்படின்னு சொன்னாலே நான் அது கூட்டம் தானே, கணம்னாலே அது கூட்டத்தை தானே சொல்றது. அப்போ அங்க நிறைய கூட்டம், இன்னும் அங்க நாச்சந்தில கூட்டம், இன்னும் யாரோ விஜய காட்டுற அதுக்காக அங்க கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன சொல்றான், கூட்டம் என்று சொல்கிறார்கள். கூட்டம் என்று சொன்னா அது சொல்லு ஒருமை சொல், சொல்லு ஒருமை சொல், ஆனா அது பலர் பேரை காட்டுது. அத மாதிரியாக கணம் என்று சொன்னாலே கணஹா, கூட்டம் என்று சொன்னாலே அது பல பேரை காட்டும், அது ஒருமை சொல்லாக இருந்தார். ஆனால் அதுக்கு மேல கணங்கள் என்று போட்டிருக்கார். அப்ப அதுக்கு மேல என்ன பண்ணணும், சுவாமி தேசிகன் பிரயோகம் பண்றார். தன்னுடைய வாழ்க்கை ஒரு சிலர் அறமுறையா வாழ்ந்திருப்பா, ஆனா கடைசியில தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை தானா எழுதுவா. ஏன்னா யாரையோ எழுதி சொல்லுவா, 500 பக்கம் 1000 பக்கம் எழுதுவா. உப்பு சப்பு இல்லாத கதை இருக்கும். ஒரு நாள் கூட திருமணம் ஏற்றிருக்க மாட்டா. எப்பயும் 12 திருமணோட பலான்னு இருப்பார் அப்படின்னு எழுதுவா. இப்படி எல்லாம் லோகத்துல சரித்திரம் எழுதுவது. ஆனா சுவாமி தேசிகன் அனுஷ்டாதா விரத்தர் மும்மதத்திலையும், அதாவது இப்ப இருக்கிற மும்மதத்திலையும் அவரை மாதிரி கிரந்தம் எழுதுறவா இல்லைன்னு எல்லாரும் ஒத்துக்கிறான். அப்படின்ற சுவாமி தேசிகனுடைய சரித்திரம் ஒரே ஸ்லோகம், ரகசாரத்தினுடைய கடைசிக்கு தாய்கிறார். அதுல தன் வாழ்க்கையை பிரிச்சு கொண்டு இளம வயசுல என்ன பண்ணேன், நடு வயசுல என்ன பண்ணேன், இப்ப முதுமையை என்ன பண்றேன் அப்படின்னு அவர் பிரிச்சுட்டார். ஒரு சின்ன ஸ்லோகத்துல தன் வாழ்க்கையை பல பிரிவாக பிரிச்சுட்டு அதுல யௌவனத்தை சொல்ற. நிர்விஷ்டம் எதி சார்வபௌம வசசாம் ஆவர்த்திபிகி யௌவனம். நிர்விஷ்டம் எதி சார்வபௌமர், எதி சார்வர் எதிராஜன் பாஷ்யகாரர் ராமானுஜனுடைய எதி சார்வபௌம வசசாம், அவருடைய ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் 9 கிரந்தங்கள். வசசாம் ஆவர்த்திபிகி, அப்போ ஆவர்த்திகி ஸ்ரீலிங்க சப்தம். யௌவனம் லோகத்துல இளமை காலத்துல ஒரு புருஷன் பெண்ணோட காலத்தை கழிக்கிறதுக்கு ஆசைப்படுவான். ஏன்னா அவன் உடம்புல காமம் இருக்கும். எனக்கும் காமம் அதிகம்தான் இருந்தது. இளம வயசு பெண்களோட தான் போக்கினேன். ஆனா நான் போக்கின பெண்கள் யார் தெரியுமா, ஸ்ரீபாஷிகாருடைய 9 பெண்கள், சன்னியாசியான ஸ்ரீபாஷிகாருடைய 9 கிருதிகள். கிருதிகின்றது ஸ்ரீலிங்கம். அவற்றுடைய கிருதிகளுடைய ஆவர்த்தி ஸ்ரீலிங்க சப்தம். அவற்றை திருப்பி திருப்பி படிக்கிறதால இளம் வயசுல ஒரு புருஷனுக்கு பெண் மேல நாட்டம் இருக்கு, பெண்களோட நாயை கழிக்கிறான். அதுக்கு நானும் மாறுபட்டவன் அல்ல. எனக்கு இளமை காலம் பெண்களோட தான் போச்சு. ஆனா எந்த பெண்களோட போச்சுன்னா 9 பெண்களோட போச்சு. ஒவ்வொரு பெண்ணையும் பல தடவை அனுபவிச்சேன். ஒவ்வொரு பெண்ணும் தெவிட்ட மாட்டா, அவ்வளவு அழகானவள். அது யாரு, பாஷிகாருடைய கிரந்தங்கள். அதனுடைய ஆவர்த்தி, இவ அழுத்து போயிட்டா அபிவிருத்திக்காக உன்னூத்தி அனுபவிக்கிறது இல்லை, இவளே அழுக்க முடியாது. அப்படி அழுத்து தீர்த்து அழுத்து அழுக்கவே அழுக்காது. அப்படிப்பட்ட அழகான ஸ்ரீசுக்திகள்.
அதனுடைய ரிப்பிட்டிஷன், ஆவர்த்தி ரிப்பிட்டிஷன், திருப்பி திருப்பி படிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ ஆவர்த்தின்னு சொன்னால இந்த கூட்டம், கூட்டம்னு சொன்னா அது சிங்குலர் வேர்டு, ஆனா பல பேரை தான் சொல்லும். அது இந்த மாதிரி ஆவர்த்தி ரிப்பிட்டிஷன் சொன்னா அது சிங்குலராக இருந்தாலும் ரிப்பிட்டிஷன்ஸ் சொல்லும், அதாவது திருப்பி திருப்பி பண்றதுதான் சொல்லும். அப்ப ரிப்பிட்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ ஸ்பெண்ட் மை லைஃப், அதாவது யூத் பை கீப் ரீடிங் ராமானுஜா ஸ்ரீசுக்தி அப்படின்னா ரிப்பீட் பண்ணி திருப்பி திருப்பி ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னாலே போறோம். அது மாதிரி நான் ஆவர்த்தி பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா போறோம். ஆவர்த்திகள் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல மாட்டான். ஆனா அங்க என்ன பண்ணுங்க, பகுவச்சன பிரயோகம் பண்ணிருக்க. ஆவர்த்திஹி ஆவர்த்தியா அப்படின்னு சொல்ல, ஆவர்த்திபிஹி என்று பகுவச்சனம் சூழல் பிரயோகம் பண்றது. அது எதை காட்டுறதுன்னா, ஒரு சில சொற்களுக்கு எல்லாம் சிங்குலரே அதனுடைய பன்மையை காட்டும். அந்த சொற்கள் மேலே பன்மையை பயன்படுத்தினால் அது அளவு கடந்தது என்றதை காட்டும். அப்படின்னா நீ எத்தனை தடவை வாசிச்சிருக்க, கத்தியத்தை எத்தனை தடவை சொல்லுங்க, அப்பா அளவு கடந்த தடவை. நான் எத்தனை தடவைன்னே சொல்ல முடியாது, வாயை விட்டு சொல்ல முடியாது. அத்தனை தடவை தனித்தனியா இல்ல, குரூப்பா கூட சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். எத்தனை தடவை உபன்யாசமா பண்ணுங்க, எத்தனை தடவை காலக்ஷேபமா சொல்லுங்க, எத்தனை தடவை அதை சுதப்பிரகாசியோட சொல்லுங்க, எத்தனை தடவை மூலத்தை, இது எதையுமே என்னால கவுண்டே பண்ண முடியாது. வேற தொழிலே இல்லை, மூச்சு விடுற மாதிரி நீ எத்தனை தடவை மூச்சு விட்ட அப்படின்னா அதை கவுண்ட் பண்றது கஷ்டம். அது மாதிரி எத்தனை தடவை நீ சிவபாஷம் தான், வயசே சிவபாஷத்தை வாசிதானே போச்சு, பாஷிகாசி வாசிதானே போச்சு. அப்போ அதை காட்டுறதுக்காக ஆவர்த்திபிஹி என்று பகுவச்சன பிரயோகம் பண்ண. அது மாதிரி இங்க கணம்னாலே போறோம், கணங்கள், கணங்கள் மேல பல வேற பல கணங்கள் அப்படின்னா என்ன சொன்னா, அளவு கடந்த இவனுக்கு கொட்டாவே அதிகம், ஒரு கொட்டா இல்ல பல கொட்டகை இவனிடத்துல இருந்து, அத்தனை பசுக்களையும் கறக்கிற சக்தி இவனிடத்துல இருந்து. இது எப்படின்னா இவனுடைய ஜாதி தொழிலான, அதாவது பிராமணனுக்கு சத்தியாவந்தனம் போல இவன் நிச்சய கர்மா, இது நிச்சய கர்மாவை அனுப்பிக்கிறான். அப்படி நிச்சய கர்மாவை விடாதவன் என்பதை காட்டும். அப்போ கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, அது மாத்திரம் இல்ல, இவன் ஒத்தனே கறக்கக்கூடிய சக்தி இருக்கு. பால் கறக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. மாட்டுக்கு பின்கால் பக்கத்துல உட்காரணும், அதாவது நன்னா சப்பலாங்கால் போட்டு உட்கார முடியாது, குந்தக்கால்ல உட்காரணும். அந்த பாத்திரம் இவனுடைய ரெண்டு முட்டிக்கு நடுவுல பாத்திரத்தை அழிச்சிக்கணும். அப்புறம் ரெண்டு கையாலையும் மாத்தி மாத்தி கறக்கணும். அது பால் கறக்கிறது என்பது சக்தி இல்லாதவாளால பண்ணக்கூடிய காரியமே கிடையாது. கறந்து பார்த்தவாளுக்கு தெரியும், கிராமத்துல இருந்து கறந்து பார்த்தவாளுக்கு தெரியும், அவ்வளவு கடினமான காரியம். அதுவும் இப்ப இவ சொன்னா வந்து வாங்க குழந்தைக்கும் பல்லல் பெரும் பசுக்கள், அது ஏதோ கால்படி அரைப்படி கறக்கிறதுனா இல்லை. இப்ப மாதிரி ஏதோ ஒரு பசு இருக்கானா ஒரு பசு இல்லை, இவ்வளவு பசுக்களையும் பால் கறக்கக்கூடிய சக்தி கொண்டவன். அதனால அப்படிப்பட்டவன் பல கடந்து ஒருவனே பல பசுக்களை கறப்பான். அப்படின்னா அவன் எவ்வளவு ஆற்றல் கொண்டவனா இருக்கும், அப்ப பிசிக்கலா எவ்வளவு ஃபிட்டா இருக்கும் அவன். அதனால பல கடந்து சற்றார் இது நித்திய கர்மானுஷ்டானம். நைமித்திக கர்மம், நிமித்தம் ஏற்பட்டால் பண்ணக்கூடியது நைமித்திக கர்மம். கிரகணம் வந்தா தர்ப்பணம், சங்கிரமணம் வந்தா தர்ப்பணம், அமாவாசை வந்தா தர்ப்பணம், மற்ற நாள் கிடையாது. ஆனா சந்தியாவந்தனம் தினமும் பண்ணியாகும். அப்போ சந்தியாவந்தனம் நித்திய கர்மா, கிரகணாதி காலங்கள்ல தர்ப்பணம் பண்றது என்பது நைமித்திக கர்மா. அப்படி அப்ப செற்றாருடைய இப்போ கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து என்றதுனாலே நித்திய கர்மாவை சொன்னார். கறந்துன்னா கறந்த, அது கறந்து என்பது வினையச்சமாக இருந்தாலும் பெயரச்சமாக கொள்ள வேண்டும். வினையச்சத்தை பெயரச்சமாக கொள்வது இலக்கணத்துக்கு வரம்புக்கு உட்பட்டதுதான். அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் வேணும்னே அப்படியே பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல பெயரச்சமாக கொண்டாதான் பொருந்தும் என்பதனாலே கறந்த, அதான் அவன் எப்படிப்பட்டவன், பல பசுக்களை கறந்தவன். இப்படி நித்திய கர்மானுஷ்டானத்தை பண்ணிவிட்டு நைமித்திகமும் பண்றான். நைமித்திக கர்மா என்ன இவனுக்கு என்று சொன்னால், செற்றாழிய சென்று செருச்செய்யும் குற்றமும் இல்லாத கோவலகம் கொடிய செற்றார் திரள். செற்றார் என்று சொன்னால் விரோதிகள், பிரதிபடத்துல எதிர்ப்பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் விரோதிகள். திரளழிய செற்றார் அழிய என்று இவள் பதப்பிரயோகம் பண்ணார். எதிரிகளை அழிய, எதிரிகள் அழியும்படி என்று இவள் பதப்பிரயோகம் பண்ணல. செற்றார் திரள் அழிய, எதிரிகளுடைய திரள் வலி அழியும்படியாக, அவர்களுடைய வலிமை கூட்டும்படியாக முடிஞ்சவரை எதிரிகளை அழிக்கக்கூடாது. எதிரிகளுடைய
அந்த தன்மை இருக்க, அந்த எனிமிட்டி இருக்க, எனிமையை அழிக்கக்கூடாது, எனிமிட்டியை அழிக்கணும். அப்போ எதிரிகளுடைய தன்மை இருக்க, அந்த தன்மையை தான் அழிக்கணும். ஏன்னா பொதுவாக அப்போ நம்ம பெரியவாள்லாம் பரபக்ஷ நிக்ஷேபம் பண்றார். அப்ப வெற்றி தூஷணம் பண்றது இல்லை. வெற்றி தூஷணம் பண்றதுன்றது தப்பு. தனிப்பட்ட மனுஷனை தாக்குதல் என்பது தப்பு. கொள்கை மாறுபாடு இருந்தால் கொள்கையைத்தான் விசாரிக்கணும். பரமத பங்கம் தான் சாய்கிறது. அது இதுக்கெல்லாம் ஏன் பண்றா? பெரியவா எதுக்கு பண்றா? சுவாமி தேசியெல்லாம் எதுக்கு பண்றா? ஆச்சாரியர் முத்துக்கு பண்றாளேன்னா இதுல கூட அவளை மனசு கஷ்டப்படுத்துறதோ அந்த மதத்தை சேர்ந்தவார மனசு கஷ்டப்படுறது இவருக்கு நோக்கம் இல்லை. நம்ம புஸ்தகத்தையும் வாசி, அந்த புஸ்தகத்தையும் வாசிச்சா நம்ம பெரியவா அப்படி சொல்லிருக்கா, அவ பெரியவா அப்படி சொல்லிருக்கா, இது எல்லாம் கட்டுப்பாட்டுல ஓடுறது போல இருக்கு அப்படின்னு மனசை நினைச்சக்கூடாது. நம்ம பெரியவா பிராமணிகமா சொல்லிருக்கா, வேதம் சொன்னதை சொல்லிருக்கா, இதிகாச புராணம் சொன்னதை சொல்லிருக்கா, அவ பெரியவா மீதி சொல்லிருக்கான்றத நம்ம சிஷ்யால் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கூட அப்ப என்ன பண்ணுவான்? அது சொல்லணும். லைட் பாய்க்காரன் சொல்றான் எங்க கிட்ட இதெல்லாம் இருக்குன்னா, ஏன்னா மெடிமிக்ஸை விட எங்களுக்கு நல்லா இருக்குன்றதை அவன் காட்டி ஆகணும். அது மாதிரி மெடிமிக்ஸ்காரன் லைட் பாயை விட எங்களுக்கு நல்லதுன்றதை காட்டி ஆகணும். இல்லாட்டா ஜனங்கள் வாங்க மாட்டான். அப்போ ஆமா லைட் பாய் தான் ஒஸ்துன்னு சொல்லுவான், மெடிமிக்ஸ்காரன் மெடிமிக்ஸ் தான் ரைட் நல்லா இருக்குன்னு சொல்லுவான் அப்படின்னு ஜனங்கள் எடுத்துக்குவா. அது சோப்பு விஷயத்துல வேணா அவ பரீட்சை பண்ணிக்கலாம், சோப்பு தேய்ச்சி பார்த்து பரீட்சை பண்ணிக்கலாம். இந்த வேதாந்த விஷயம் அப்படி கிடையாது. செல்ஃப் இது பண்ணிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா இவாள் என்ன பண்ணணும்? மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களையும் சொல்லணும். அவளை ஹட் பண்றதுக்காக சொல்றது இல்லை, நம்ம சிஷ்யாவுக்கு இதுல நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக சொல்லப்படுறது. ஆயினாவது பங்கம்ன்றது நம்ம பெரியவா காட்டுறதுக்கு காரணம். அங்க கூட என்னன்னா தனி மனித தாக்களோ இன்னொருத்தரை அழிக்கிறதோ நோக்கம் கிடையாது. ஆகையினால இப்போ சனாதன தர்மத்துல எத்தனை பிரிவு இருந்தாலும் யாராவது ஒருத்தரை அடிச்சுன்னு கிடிச்சுட்டு ஏதாவது பண்றாரா பாருங்க? கிடையாது. எத்தனை வித்தியாசம் இருக்குல்ல. புஸ்தகங்கள்ல தான் ஒருத்தரோட ஒருத்தர் என்ன பண்றா? அந்த கொள்கையை கண்டிக்கிறது முதலியவற்றை பண்றாங்க. அப்போ எப்பயும் எதிரிகளை அழிக்க முடியாது, அந்த அவர்களுக்கு தன்மையை மாற்றணும். அதனாலதான் இவன் என்ன பண்றா? செற்றார் அழிய சென்று செறி செய்யும் சொல்லல, செற்றார் திரள் அழிய சென்று செறி செய்யும். அதனால வஞ்ச பிரசமயம் மாய்க்க வந்தோன் வாழிய மண்ணு புகழ் புதுரான் மனமுகப்போன் வாழிய வாழி திருநாம சொல்றோமே, அங்க கூட வஞ்ச பிரசமயம் மாய்க்க வந்தோன் என்று சொல்றதை விட வஞ்ச பிரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. ஆகையினால சுவாமி தேசியம்னா வன்முறையில் ஈடுபடுறவாளா கிடையாது. ஆகையினாலே வாயு திருநாமத்துல கூட வஞ்ச பிரசமயம் மாய்க்க வந்தோன் என்ற பாடத்தை விட மாற்ற வந்தோன் என்று சொல்றது இந்த ஆண்டாருடைய திருவுள்ளத்துக்கு தகுந்ததாக இருக்கும். ஆகையினாலே சென்றார் திரள் அழிய சென்று சென்று என்று சொன்னால் அவ வரட்டும், வந்தா விட்டு பார்த்துக்கலாம். எங்கேயோ 4 வீட்டுக்கு அப்புறம் தான் தீ எரிஞ்சிட்டு இருக்கு, நம்மாத்துக்கு வந்தா விட்டு பார்த்துக்கலாம் அப்படி இருக்கக்கூடாது. தீ எப்போ வருதோ நாம முன்னாடியே போய் அவளுக்கு பண்ணி அவா வீட்டு தீயை அழிக்கணும். அதனால வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்று சொல்றான் வள்ளுவன். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை. ஒரு மனிதன் முன்பு என்ன நடக்கும், நாம பண்ற காரியத்துக்கு என்ன பின்விளைவு வரும், முற்காலம் எப்படி போயிட்டு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு தன்னை காத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். அதாவது வெக்கல், நெருப்பு பக்கத்துல வெக்கல் என்ன ஆகும், நெருப்பு சன்னிதில வெக்கல் ஆகக்கூடிய நிலம் ஒரு மனுஷனுக்கு ஏற்படும். அது முன்னெச்சரிக்கையாக இருக்க என்பது வள்ளுவர் சொல்ற. அது மாதிரி சென்று செறி செய்யும் குற்றமும் இல்லாத, அப்படி சென்று செறி செய்யும் பொழுது கூட எந்த குற்றமும் இல்லாத போர் புரிகிறார்கள். குற்றம்னா அதாவது யுத்தம் பண்ணும்பொழுது குழந்தைகளை கொலை பண்றது, பெண்களை கொலை பண்றது. யுத்தத்துல ஆண்கள் மட்டும்தான் மடியலாம், பெண்கள் ஒரு பெண் கூட மடியக்கூடாது. யுத்தம் சொன்னால் தர்ம யுத்தம் என்று சொன்னால் பெண்களுக்கு அழிவு ஏற்படக்கூடாது, குழந்தைகளுக்கு அழிவு ஏற்படக்கூடாது, பசுக்களுக்கு அழிவு ஏற்படக்கூடாது. அவ கண்ணகி கூட மதுரையை எரிக்கிறேன்னு சொல்றாங்க. சிலப்பதிகாரத்துல பாருங்க, வேதம் ஓதியவர்கள் இந்த தீ சுடக்கூடாது, பசு கொட்டகைகளை இந்த தீயானது எரிக்கக்கூடாது, பத்னி பெண்களை இந்த தீயானது எரிக்கக்கூடாது, குழந்தைகளை இந்த தீ எரிக்கக்கூடாது என்றெல்லாம் அவள் சொல்றா. சிலப்பதிகாரத்துல பாட்டு. ஆகையினாலே அப்போ தர்ம யுத்தம் என்று சொன்னால் ராத்திரில குண்ட போறது, இது யுத்தமே கிடையாது. ஆகையினாலே குழந்தைகள் அழியக்கூடாது, பெண்கள் அழியக்கூடாது, பசுக்கள் அழியக்கூடாது. இதுக்கெல்லாம் பாதகம் இல்லாத பண்ணணும். அப்ப நிராயுத பாணியாக ஒருத்தன் கையை தூக்கிட்டோ காலில் விழுந்துட்டான்னு சொன்னா அப்புறம் அவனை அடிக்கக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது. சரணாகதி பண்ணிட்டா, யுத்தத்தை கூட சரணாகதி பண்ணிட்டான்னா கொலை பண்ணக்கூடாது.
இப்படியெல்லாம் தர்மத்தோட பணம் செருக்கு செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் உட்கொடியே. அதனால சென்று செறி செய்யும் முன்னெச்சரிக்கையாக இவன் சென்று செறி செய்யும். பெருமாளே தண்டகாரத்தில் இருந்த ரிஷிகளை பார்த்துட்டோ ஸ்ரீஹி ஏஷாகி மகாதுலா உபஸ்தேகி உபஸ்திதா. நல்ல ராஜாவா இருக்கிறவன் ஏதோ ஒரு சாக்கா நகர்ல அடிக்கடி திருட்டு போறதுன்னா சாக்கா நகர் போலீஸ்காரன் என்ன பண்ணணும், முன்னெச்சரிக்கையாக யாரு திருடுறா என்னன்றது சிசிடிவியை பார்த்து அவர்களே கண்டுபிடிச்சு திருடனை ஜெயில கட்டணும். அதை விட்டு யாருமே ஏனோ 10 செயினை பறிச்சிருக்கா பேக்கெட் அடிச்சிருக்கா சககாரங்களை நடந்துட்டு ஆனா யாரும் வந்து ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னு அவன் வாட்ஸ்அப் பார்த்துக்க கூடாது. அப்ப என்ன தெரியுது, காவல் என்பது காவல் சோர்வு கூடாது. ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணாவிட்டு தான் சமுதாயத்துல தப்பு நடக்கூடாது என்று சொல்லக்கூடாது. முன்னெச்சரிக்கையாக காக்க வேண்டியவன் அதை பண்ணியாகும். அப்போ குழந்தை கணத்துக்கிட்ட போனா தூக்கிக்கலான்னு தாய் நினைக்கிறாளா, அந்த கணத்தை எதையாவது போட்டு மூடி வைக்கிறார். கணத்துக்கு ஏதோ ஒரு வழி பண்றார். இல்ல கரண கட்டை கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றார் சுத்தி இருக்கக்கூடிய வாழை. அப்போ பகவான் சொல்ற உங்க இப்படிலாம் கடிக்க விட்டதுக்கு நான் வெக்கப்படுகிறேன் கூணி கூறுகிறேன் பெருமாள் சொல்றேன். தண்டகான ரிஷிகள் வந்து ராட்சசர்களால கடிக்கப்பட்ட சரீரத்தெல்லாம் ஏகி பஷ்ய சரீராணி என்று சொன்ன பொழுது பகவான் சொல்ற ஸ்ரீஹி ஏஷாகி மம அதுலா, என்னுடைய வெக்கம் இருக்கே அது அளவு கடந்ததாக இருக்கிறது. நாங்கள் வந்து ஒற்றர்களை வைத்து உங்களுக்கு என்ன கஷ்டம் வருதுன்னு பார்த்து தீர்க்க வேண்டியிருக்க, நீங்கள் வந்து கெஞ்சர நிலைக்கு நான் வந்துட்டோம், நான் ஒரு க்ஷத்ரியனா என்று பெருமாள் வெக்கப்படுறேன். அது மாதிரியாக சென்று செலுத்தி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் புற்கொடியே, குற்றமில்லாத கோவலர்களுடைய புற்கொடியே. இப்போ உத்தமூர் சுவாமி இதுல ஒரு சில கேள்வி கேட்கிற, இவ்வாருக்கு அது எப்படி நைமித்திகமாகும்? இவர்கள் வைசிய குலத்தை சேர்ந்தவர்கள், ஆயர்கள் என்பவர்கள், இவர்கள் எப்படி போர் புரியலாம் என்று கேள்வி வருது. ஆபத்து அனந்தராபுத்தி என்று தர்மசாஸ்திரம் சொல்றது. ஒருவனுக்கு சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்ட வேலையை அவனால செய்ய முடியல, அதுக்கு உண்டான தகுதி இல்லை, ஆபத்துல இருக்கான், குடும்பம் காப்பாற்ற முடியல அப்படிங்கிற போது அடுத்த புத்தி, அதாவது ரேண்டமா அவன் மனசுல பட்ட வேற காரியத்துக்கு இருக்கான். ஒரு க்ஷத்திரியன் இருக்கான், அவனுக்கு குதிரை ஏற வரல, யானை ஏற வரல, வாழை பிடிக்க தெரியல, மனசு கோழையாக இருக்கான். எல்லாத்தையும் எக்ஸப்ஷன் ஒண்ணு இருக்குமோனா அவனுக்கு சாஸ்திரம் இல்லை. அப்ப என்ன பண்ணான், அவன் என்ன சோம்பேறியா இருக்க முடியுமா? அவனுக்கு கல்யாணம் ஆகலாம், குழந்தைகள் இருக்கணும், காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் ரேண்டமா அவன் மீதி மற்றவர்களுக்கு விதித்த எதவானா பண்ண முடியாது. அவன் அடுத்தது வைசிய புத்திக்கு போனோம். சத்திரியனுக்கு சத்திரிய புத்தியாலே தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் குடும்ப போஷணமோ அதுக்கோ அவன் வைசிய புத்தியை அவலம்பிக்கலாம் என்று. அப்போ வைசியனா இருப்பவன் எந்த புத்திய அவலம்பிக்கலாம் என்று சொன்னால் 4ஆம் வர்ணத்துடைய புத்தி தான் அதுதான். இவர்கள் வைசிய குலத்தை சேர்ந்தவர்கள். அப்போ இவர்கள் உழவு தொழிலை மேற்கொள்ளலாம். அப்படி இருக்க இவர்கள் எப்படி சத்திரிய தொழிலை மேற்கொள்ளலாம்? ஏன்னா சாஸ்திரம் வேண்டமா யாரு வேணா எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம், முடியாட்டா வகுத்த பண்ண முடியாட்டா எப்படி வேணா சூஸ் பண்ணிக்கலாம்னு சாஸ்திரம் இல்லையே. அப்படி இருக்குச்சே இது எதற்காக சொல்லப்பட்டது என்கிற ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க, அப்ப நைமித்திகம், இது நைமித்திகம் என்று சொன்னதால என்ன தெரியுது என்று சொன்னால் இவர்கள் சத்திரிய வித்தியில ஈடுபடாதவர்களாக இருந்தாலும் கூட கிருஷ்ணனுக்கு சாஸ்திரம் என்ன சொல்றது, தற்காப்பு கலை என்று சொல்றால அது மாதிரி சாஸ்திரமே என்ன சொல்றது, ஆத்மாவை சர்வதா காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எப்பேற்பட்ட ஆபத்தில் இருந்தும் தன் ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நாம இன்னும் 5 நிமிஷம் வாழ முடியும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை 5 நிமிஷம் தொடர வேண்டும். ஒரு மனிதன் நம்ம வாழ்க்கையை நாம பகவத் சங்கல்பத்துல அதுவா முடியுதுன்னா முடியலாம். ஆனா நம்ம வாழ்க்கையை நாம முடித்து கொள்ளக்கூடாது. நம்ம வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள் வாழ முடியுமானால் அதுக்கு வேண்டிய உபாயத்தை பண்ணணும். எப்படியாவது இந்த ஆத்மாவை சரீரத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு உபாயம் பண்ணிக்கொள்ள முடியுமானால் அதை நாம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரமே சொல்லுது. அப்போ செல்ஃப் டிஃபென்ஸுக்காக போர் புரியலாம் என்று தெரியுது, யாரா இருந்தாலும் சரி. ஆனா அவாவா கையில எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாகும். லா அண்ட் ஆர்டரை அவாவா கையில எடுத்துக்க முடியாது. அப்போ க்ஷத்திரியத்துல போய் சொல்லணும், பிராமணன் லா அண்ட் ஆர்டரை கையில எடுத்துக்கொள்ள முடியாது. அவனுக்கு யாரோ ஒருத்தர் யோகம் பண்ணிருக்கா எல்லாம் பண்ணிருக்கா, அவனை பண்ண விடாம தடுக்கிறான், வாழ முடியாம பண்றான், இவனுக்கு திருப்பி அவனிடத்துல இருந்து தன்னை காத்து கொள்ள முடியலன்னா உடனே இவன் திருப்பி அடிக்கூடாது. க்ஷத்திரியனுக்கு பொறுப்பு அது. யாரு லா அண்ட் ஆர்டர் க்ஷத்திரியனுடைய பொறுப்பு. க்ஷத்திரிய இடத்துல போய் பாருப்பா என்ன அவன் நலிகிறான்,
அப்படின்னு சொன்னா க்ஷத்ரியன் இவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு க்ஷத்ரியன். அடுத்து ஒரு சில டைம் என்ன ஆகணும், க்ஷத்ரியனாலேயே இவன் நலியப்படுவான். அப்ப எவன் காப்பாற்றுவது என்பது எவனுக்கு கடமையோ அவனே நலிவனாக ஆகலாம். இப்படிப்பட்ட காலங்கள்ல அபிசார யாகம் கூட பிராமணன் பண்ணலாம் அப்படின்னு. அதாவது எவன் ஒருவனா இருந்தாலும், அபிசார யாகம் பண்ண தெரிஞ்சவன் யாரா இருந்தாலும், பிராமணனே வச்சுக்கணுன்ற விஷயம் இல்லை. அப்ப என்ன ஆகும், யாருக்கு அந்த அபிசார யாகம் பண்றதுக்கு அருகதை இருந்தாலும் அவன் ராஜா காப்பாற்றுவதற்கு கைவிட்ட நிலையிலே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அபிசார யாகங்களையும் பண்ணலாம். அபிசார யாகம்னா எதிரி அழிவதற்காக பண்ணக்கூடிய யாகங்களையும் பண்ணலாம்னு சாஸ்திரம் சொல்றது. அதே இப்ப கூட கோர்ட்ல பார்த்தா என்ன பண்ண, அந்த திருடன் வந்தான், திருடன் இவர்களை தாக்க பார்த்தான். அப்ப தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த பெண்மணி திருப்பி அடித்த போது அருவாமனை எடுத்து அடிச்சா. அப்ப அந்த திருடன் போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவளுக்கு இது கிடையாது, தண்டனை கிடையாது. அதாவது தன் உயிருக்கு ஆபத்து வந்த போது எதிர்த்தாக்கல் பண்ணும் பொழுது ஒருத்தர் மாண்டால் அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாதுன்னு இன்னைக்கு ரூல் இருக்கு. அதனால அப்படி இருக்கிறதுனால இப்ப ஏன்னா ஒரு கேள்வி வரும், மேலோட பார்த்தா இவர்கள் தான் ஆயர்களாச்சே, இவர்கள் எதுக்கு செற்றார் திருநடிய சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்தான் பொற்படியே என்று ஏன் இந்த ஆண்டாள் பிரயோகித்தார் என்ற கேள்வி வரும். இதுக்காக இதெல்லாம் உத்தமூர் சுவாமி வியாக்கியானத்துலாம் கிடைக்கும். அதாவது உத்தமூர் சுவாமி இதையும் காமிச்சிருக்க. அப்போ அவன் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் கூர்வேல் கொடுந்தொழிலன். ஏன்னா ஆயர்கள் கையில மாடு மேய்ப்பதற்கு அத மாதிரியாக அவர்களுக்கு வகுத்து தானே இருக்கிறோம். அவங்க கையில வேலை எங்கேருந்து வந்தது என்று சொன்னால் யார் வேணா கையில துப்பாக்கி வச்சுட்டா அரசாங்கம் ஒத்துக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரதானோ. அப்போ அதுக்காக என்ன சாய்க்கிறேன்னா, கம்சனாலே எத்தனையோ கஷ்டங்கள் கிருஷ்ணனுக்கு வந்திருக்கு. கிருஷ்ணனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, ஏன்னா பூதனையிலிருந்து பூதனா சம்மாரத்திலிருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ணனுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறதுனால அவன் இவர்கள் ஆயர்பாடில் இருந்தவர்கள் எல்லாருமே கிருஷ்ணனுக்கு அது எப்படி ஒத்தராத்துல ஏதோ ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அவ என்ன பண்ணுவா, வீட்டை மாத்துவா. ஒரு சில நேரம் என்ன பண்ணுவா, ஏதோ வாஸ்துக்காரா சொல்லுவா, இந்த வாசப்படியை இங்கேருந்து அங்க மாத்துக்கோ, அங்கேருந்து இங்க மாத்துக்கோன்னு சொல்லுவா, அதை மாத்துவா. கார்த்தால போனா வாசப்படி இங்க இருந்து அங்க சாயங்காலம் போனா ஜன்னல் ஆயிடும், ஜன்னல் இருந்த இடம் வாசப்படி ஆகும். இதெல்லாம் லோகத்துல பார்க்கலாம். இல்லைன்னா இந்த வீடே ராசி இல்லை வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு வித்துட்டு வேற இடத்துக்கு போவாது, லோகத்துல பார்க்கலாம். ஆயர்பாடியில பெருமாளத்துல அந்த ஜனங்களுக்கு எவ்வளவு ஆசை இருந்தது, பக்தி இருந்தது என்று சொன்னால், பூதனை வந்தா, சகடம் வந்தான், கேசி வந்தான், திருநாவர்த்தம் வந்தான், சாணூர முஷிகன் வந்தான். ஆரம்பத்துல இருந்து பார்த்தா கிருஷ்ணனுக்கு இந்த ஆயர்பாடியில ஒரு நாள் பார்க்கிற கிருஷ்ணன் எல்லார் வீட்டு வாசல்லையும் பார்த்தா வண்டி நிற்கிறது, அண்டான் குண்டான்லாம் வண்டியில ஏற்றிட்டா. பக்கத்துல இருக்கக்கூடிய பிருந்தாவனம், அது நெருஞ்சி முன்காடு, நெருஞ்சி முன்காட்டுக்கு போகணும்னு இவ தீர்மானம் பண்ணிட்டான். அப்ப கிருஷ்ணன் பார்த்தா பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன அக்லிஷ்ட கர்மனா சுபேன மனசாத்தியாகம் கவாம் புத்திம விப்சதா என்று சொல்ற. அப்ப கிருஷ்ணன் பார்த்தாப்பா ஒருத்தராத்துல ஏதாவது டைம் இல்லாட்டா அவ வீட்டை மாத்துவா, எத்தையாவது பண்ணுவா. இந்த கிராமமே அப்படின்னு அர்த்தம், எல்லாரும் கிருஷ்ணனை நந்தகோபுரை பிள்ளைன்னு பார்க்காத இத்தனை ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்மை தன் குழந்தையாக நினைக்கிறார். இதுக்காக சுபிக்ஷமான இந்த இடத்தை விட்டு நெருஞ்சி முன்காட்டுக்கு போறார். ஆகினால என்னன்னா உட்பண்ண நவசத்பாதி சொல்லக்கூடிய ரீதியில அது பகவான் உடனே சங்கல்பிச்சிருந்தார். அந்த பிருந்தாவனம் நல்ல சுபிக்ஷ தேசமாக இருக்கணும் என்று சங்கல்பிச்சிருந்தார். ரீதியில இவர்கள் ஆயர் விருத்தியிலே இருந்த போது கூட கிருஷ்ணனுக்கு ஏதாவது கெடுதல் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கு என்பதை தெரிஞ்ச பிற்பாடு ஆயுதம் தாங்கினவர்களாக மாறினார்கள். அப்பையும் அனாவசியமாக ஒருத்தரை நலியருந்து முதலியவற்றை பண்ணல. ஆனால் கிருஷ்ணனுக்கு ஆபத்து வறுமையானால் முன்கூட்டியாக அதை கணிசிச்சு அதுக்கு வேண்டிய காரியத்தை பண்ணவர்களாக மாறினார்கள் என்பதனாலே இது தோஷம் இல்லை. அதனால சற்றார் நிறைய சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே கனகவல்லியே புற்றரவல்குள் குணமையிலே போதராய். அப்போ பொற்கொடியே கனகவல்லியே என்று சொன்னதுனாலே சமுதாய சோபை ஒட்டுமொத்த அழகையும், அது மாதிரியாக புற்றரவல்குள் குணமையிலே என்று சொன்னதுனாலே அவருடைய அவயவ சோபையும் சொன்னார். அதுக்கப்புறம் இந்த புற்றரவல்குள் குணமையிலேன்றதுனால அவருடைய பாதிபுரத்தையும் சொல்லப்பட்டது. அப்படின்னா இவளிடத்துல யாராலையும் நெருங்க முடியாது, பாப்ப நெருங்க முடியாததை போல வேற ஒரு புருஷனாலே இவள் நெருங்க முடியாதவள் என்பதை காண்பித்தார்.
உற்றரவன்குள் புலமையிலே போதராய். இப்படி சமுதாய சோபையும் அவயவ சோபையும் கொண்டவளே நீ இங்கு போதராய். ஆகினாலே போதராய் செற்றார் செத்து செறி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் உட்கொடியே. சரி, இவர்களுக்கு எதிரிகள் யார் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணனுக்கு எதிரிகள் தான் இவர்களுக்கு எதிரிகள். கிருஷ்ணனுக்கு எதிரிகள் இவர்களுக்கு ஆயர்களுக்கு எதிரிகள் என்று சொன்னால் அது எப்படி ஆகும்? லோகத்துல உனக்கு என்ன அவன் தப்பு பண்ணான் அப்படின்னு தான் கேட்கிறோம். ஒருத்தனுக்கு லோகத்துல எனக்கு பிடிச்சவன் ஒருத்தன், அவனுக்கு ஏதோ எதிரி, அவனை நான் தாக்குறேன் அப்படின்னு சொன்னா உலகத்துல எல்லாரையுமே தாக்கிக் கொள்ள வேண்டி வருமே அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு எதிரிகள் கிருஷ்ணனுடைய எதிரிகளே செற்றார் நல்லடிய செத்து செறி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலதம் கொடியே. பகவானுக்கு யார் எதிரிகள்? சமோகம் சர்வபூதேஷு நமே தேஷோஸ்தி நப்பியா. பகவான் சொல்றான், எல்லாரும் என் குழந்தைகள், எனக்கு யாரும் எதிரிகள் கிடையாது, எனக்கு யாரும் தனிப்பட்ட ரீதியில பட்சபாதம் கிடையாது, இவர்கள் பிரித்தவர்கள் என்பது கிடையாது. கொள்கை கொள்ளாமை இல்லாதான், எல்கள் இராகம் இல்லாதான், வில்கை வில்லாமை விரும்பி உள்கலந்தார்க்கு ஓரத்தே. கொள்கை கொள்ளாமை இல்லாதான், ஏனெனில் எல்கள் இராகம் இல்லாதான். எல்கள்னா வெறுப்பு. ஒருவன் இவனை சுவீகரிக்க வேண்டும் இவனை சுவீகரிக்க வேண்டாம் என்ற எண்ணம் இல்லாதவன் எப்பெருமான். ஏனென்று சொன்னால் மனிதர்களைப் போலே விருப்பு வெறுப்பு அற்றவன். ஆகையால தனிப்பட்ட விருப்போ தனிப்பட்ட வெறுப்போ எந்த ஜீவாத்மாக்களுமே அவனுக்கு கிடையாது. அப்படி இருக்கிற பகவான் சமோகம் பூதேஷு என்று சொல்லக்கூடிய பகவான் என்ன பண்றான்? ஒரு சிலரை எதிரிகளாக நினைக்கிறான். யார? சிசுபாலனை எதிரியாக நினைச்சான், சிரண்யகசிபுவை எதிரியாக நினைச்சான். ஏன்? பிரகலாதத்துல அபிச்சாரப்பட்டதுனால. அப்போ அடியார்களுக்கு பகவானுக்கு யாரும் எதிரிகள் கிடையாது. ஆனால் பாகவதாருக்கு யாரெல்லாம் எதிரியோ அவெல்லாம் பகவானுக்கு எதிரி. பாகவதாரத்தால அவ யாரிடத்திலேயே பாகவதன் அப்படின்னு சொல்லிட்டா எல்லா வஸ்துவையும் பகவத் விபூதியாக பார்க்க முடியும். நகரதி நகரந்தி கிஞ்சித் உச்சைகி சிதமனசம் சமவேகி விஷ்ணு பக்தம் ந சலதி நிஜ வர்ண தர்மபோயா சமமதிஹி. பகவானுக்கு இருக்கக்கூடிய சுவாமிக்கு இருக்கக்கூடிய குணமெல்லாம் தாசனிடத்துல சங்கமிக்கும். யாரிடத்துல நாம் ஒரு நல்ல விஷயத்தை கேட்கிறோமோ அந்த ஆச்சாரியனுடைய குணம் சிஷ்யனிடத்துல சங்கமிச்சிடும். சிஷ்யன் கணக்க நேர்மையாக ஆச்சாரிய பக்தியோட ஒரு இடத்துல காலக்ஷேபம் பண்ணா அந்த ஆச்சாரிய இடத்துல இருக்கக்கூடிய நற்குணங்கள் எல்லாம் இவன் இடத்துல சங்கிரமிச்சிடும். அதுல சந்தேகமே வேண்டாம். அப்போ யார எதை பத்தி நினைச்சுட்டே இருக்குமோ அந்த குணம் நம்ம இடத்துல வந்துடும். யாரை நமக்கு ரோல் மாடலா வச்சிருக்குமோ அவ குணம் நம்ம இடத்துல வந்துடும். அது மாதிரியாக பாகவதாரத்தால அவன் சமோகம் சர்வபூதேஷு. யமன் சொல்றான் பாகவதாருடைய லட்சணம். இவ அனாவசியமா ஏன் இவ வம்பளப்பு பேச்சு பேசுறதுல மற்றவாழ ரெண்டு கை தட்டினாதானே சப்தம் அப்படின்னா ஏன் இவ பாட்டுக்கோ தனிமையே அவ நல்லவா இல்லை அப்படின்னா ஏன் இவ ஒதுங்கி வாழா? இவாளுக்கு மொத்தம் சண்டை போறதுக்கு சக்தி இல்லையா அப்படின்னு சொன்னா சமமதிஹி ஆத்ம சுகிருதோ விபக்ஷ பக்ஷே. பெருமாள் என்ன சொல்றான்? சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷோஸ்தி நப்பியான்னு சொல்றான். யமன் சொல்றான் பாகவதாருடைய லட்சணத்தை சமமதிஹி ஆத்ம சுகிருதோ விபக்ஷ பக்ஷே என்று சொல்றான். அப்படி பாகவதாருக்கு அந்த பகவத் குணமான சங்கமிச்சிருக்கு. அப்படி இருக்க பாகவதாருக்கு எதிரிகள் யார் என்று சொன்னால் பகவானுக்கு எதிரிகள் யாரோ அவர்கள் தான் பாகவதாருக்கு எதிரி. பகவானுக்கு யார் எதிரி? பாகவதருடைய எதிரிகள் எதிரி. பாகவதாருக்கு யார் எதிரி? பகவானுடைய எதிரிகள் எதிரி. அப்படின்றதுனாலே இதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னு சொன்னா ஆயர்பாடியில நந்தகோபம் இருக்குவானா அவர் கூர்வேல் கொடுத்துள்ளனாக இருக்கட்டும், அவர் வானா மற்றவாழ இருக்கட்டும், இவா ஊர்காராளுக்குலாம் என்ன அப்படின்னு சொன்னா ஏன்னா இங்க நந்தகோபனுடைய பொண்ணு இல்லவள். இவ யாரு? யாரோ ஒரு ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆபிஜாத்தியம் கொண்ட பெண்ணை எழுப்புறா. அவளுடைய அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு பிலிப்பாவுக்கு எல்லாம் என்ன அடைமொழிடுறா? கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார்கள் அறிய சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலதம் பொற்கொடியே என்று சொல்றார். அப்போ அவ எப்படி அவளுக்கு எப்படி விரோதியானா? கிருஷ்ணனுடைய விரோதிகளை எல்லாம் தன்னுடைய விரோதியாக ஆயர்கள் பாவிக்கிறார்கள். தன் ஆசிரியவாயுடைய விரோதிகளை எல்லாம் கிருஷ்ணன் எப்படி விரோதியாக பார்க்கிறா போலே அப்படின்னு சாய்கள். எதபராத சகசிரமஜஸ்ரஜம் பொய் சரண்ய கிரண்ய உபாவகத்து பரதத்தேன சிரந்துவம் அபிக்ரியா விகுதிமர்த்தக நிர்பஜனாதபாக போல தாழ்வான் சாய்கிறேன்.
இன்னைக்கு நேத்தா தப்பு பண்ணிருக்கான் இரண்யகசிபு, பிறந்த நாள்ல இருந்து தப்பு பண்ணிட்டு இருக்கான். பகவானை கண்டாலே பிடிக்காது. அப்போ அது மாத்திரம் இல்ல, அவன் எங்கடாப்பா கொஞ்சம் அதிகராகி தூங்கிட்டா பெருமாளை தூஷிக்க முடியாதோன்னு கொஞ்சம் அலாம் வச்சுட்டு எடுத்து பெருமாளை தூஷிப்பான். ஏன்னா தூங்குற நாயில தப்பு பண்ண முடியாது, பகவானை தேசிக்க முடியாது. எதபராத சகஸ்ரம் அஜஸ்ரஜம், ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான தூஷணம் பண்ணிட்டு இருந்தான் பகவான. அப்பயும் பகவானுக்கு ஹிரண்யகசிபை கொலை பண்ணணும்னு என்ன வரல. ஆனால் பிரக்ஷாதாய ஏதாவுக்கே ஹனிஷ்யே வரோச்சிதம் வரோச்சிதம் அப்படி ஹனிஷ்யே. எதபராத சகஸ்ரமஜஸ்ரஜம் வைஷரண்ய ஹிரண்ய உபாவகத்து வரதத்தேன, வரதனே நீ ஒரு நாள் ஹிரண்யகசிபு மேல கோவப்படவே இல்லை. அவன் ராப்பகல் பல தடவோ ஆயிரக்கணக்கான தடவை உங்ககிட்ட அபிசாரம் பண்ணான். ஆனா வரதத்தேன சிரந்தம் அபிக்ரியா, ஒரு இடத்துல மாற்றம் ஏற்படவே இல்லை. உடனே மாற்றம் வந்தது. எப்போ பிரகலாதம் கிட்ட அவன் அபிசாரப்பட்ட உடனே இவனை ஒழிச்சுடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து விகிருத்திம் அத்பக நிர்பஜனாது அபாக. அத்பகம் குழந்தை பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் மேலே அவன் அபிசாரப்பட ஆரம்பிச்ச உடனே அவன் மேல ஒரு சீற்றம் வந்தது என்று சொல்றேன். அது மாதிரியாக பகவானுக்கு பாகவதாருடைய தேசிகள் தனக்கு தேசிகளாக நினைக்கிறான், பாகவதர்கள் அப்படி நினைக்கிறான். பகவான் பிரகலாதன் மோதிய கிருஷ்ணன், இந்த கிருஷ்ணன் பிரகலாதன் விட்டணும், இந்த கிருஷ்ணனையே சொல்லும் எங்க பாகவதாருடைய விரோதிகளை பெருமா தனக்கு விரோதியாக இந்த கிருஷ்ணன் எங்க நினைச்சான் அப்படின்னு சொல்லும். அப்படின்னா பெருமாள் அஸ்தினாபுரத்துக்கு போறேன். அஸ்தினாபுரத்துக்கு போனா அவன் பெருமாள் வந்தா ததியாராதனம் பண்ணணும், நிறைய பக்ஷம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். ஆனா இவன் விதுராழ்வான் ஆத்துக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்க போட்டுண்டு, ஒரு கவுளி வெத்தலை திருக்குழந்த வெத்தலை அதை போட்டுண்டு போறேன். என்ன நான் வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு வந்துட்டேன், இங்க சாப்பிடவா நான் சாப்பிட்டு வந்துட்டேன். எங்க சாப்பிட்ட? விதுராழ்வான் ஆத்துல சாப்பிட்டு வந்தேன். அப்படியா அப்படின்னு கதம் புஷல போஜனம் அப்படின்னு பேசான். அவன் சொன்னான், இங்க சாப்பிடாத, அங்க என்ன ராஜா இருக்க, எங்கிட்ட சாப்பிடாத, அங்க அவன் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்தையே, சித்தப்பான்ற ஒரு முறை கூட இல்லாம அப்படி பேசினான். அப்ப பெருமாள் சொன்னேன், விஷதன்னன் ந போக்தவ்யம் விஷந்தன் நைவ போஜையே அப்படின்னு சொன்னேன். விஷதன்னம் ந போக்தவ்யம் விஷந்தன் நைவ போஜையே. அவன் கேட்டா, ஏன் கதம் விஷல போஜனம், அரண்மனையில சாப்பிடாம எங்காத்துல சாப்பிடாம எதுக்கு விதுரங்கிட்ட போய் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு பெருமாள் என்ன சொன்னான், நாம இருந்தா ஏதாவது அங்க முதல்ல போனேன், அவளே கொடுத்தா, அவளே சாதம் கொடுத்தா, அதனால இப்ப எனக்கு ஒண்ணுவானா அப்படி நாம இருந்தா முழுகி பூசி எதையா சொல்லுவான். அவன் ஸ்பஷ்டமா சொல்றான் கிருஷ்ணன். அவனுக்கு விஷதன் அதுக்கு பதில் என்ன சொன்னான், ஏன்பா எங்காத்துல சாப்பிடாத, ஏன் விதுராத்துல போயும் விதுர வீட்டுல சாப்பிட்டு வந்தையே அப்படிங்கிறான் அவன். இவர் என்ன சொல்ற, விரோதி வீட்டுல சாப்பிடக்கூடாதுப்பா, விரோதிக்கு சோறும் போடக்கூடாது. இதை கிருஷ்ணனை மாதிரி வயிற்றுச்சல் கொட்டிக்கிற மாதிரி பேசுறவா வேற யாருமே கிடையாது. ஆக்சுவலா கிருஷ்ணன் கிட்டேருந்து கத்துக்க வேண்டியது, துஷ்ட ஆளுக்கு வயிற்றுச்சல் கொட்டுற மாதிரி பேசுறதுக்கு எப்படி பேசுனா அதையும் தமாஷுக்கு சொல்றேன், கிருஷ்ணன் கிட்டேருந்து வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்ணிக்கிறான் அவன், ஏதோ வந்தேன், முதல்ல அவரை பார்த்துட்டேன், உள்ள வாங்கிட்டேன், அதால சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், நாம இருந்தா அப்படிதானே பதில் சொல்லுவான். ஏன்னா விரோதிகளுக்கு இவன் பதில் ஜென்ரலா ஒரு ப்ராவர்ப் மாதிரி சொல்றான், சேயிங்ஸ் மாதிரி, குட் சேயிங்ஸ் மாதிரி சொல்றான். அவன் ஏன் நம்மாத்துல சாப்பிடாத, என்னத்துக்கு அவன் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்த அப்படிங்கிறான் துரியோதனன். அது கிருஷ்ணன் சொல்றான், எதிரிகள் வீட்டுல சாப்பிடக்கூடாது அப்படின்னு அர்த்தம், நீ எனக்கு எதிரின்னுட்டான். துரியோதனை பார்த்து சொல்றான், எதிரிகள் வீட்டுல மறைமுகமா நீ எனக்கு எதிரி, உன் வீட்டுல கை நினைக்க மாட்டேன்னு அர்த்தம். அத்தோட நிறுத்தி ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்தா பரவாயில்ல, விஷதன்னா நபோக்தவ்யம் என்று ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா பரவாயில்ல. விஷந்தன் நைவ போஜையேது, உன்னை எதிர்க்கிறவனுக்கு சோறு போடாதே, சோறு போடக்கூடாது என்று சாஸ்திரம். இத கிருஷ்ணன் சொல்லிட்டான். அப்படின்னா அர்த்தம், உனக்கு நான் எதிரி, எனக்கு நீ எதிரின்னு சொல்லிட்டான் அவன். அதாவது எதிரிகள் வீட்டில் சாப்பிடக்கூடாது, எதிரிகளை உன் வீட்டிலே சாப்பிட வைக்காத, நீ எதிரிகளுக்கு சோறு போடாத, எதிரி வீட்டுல போய் நீ கை நினைக்காத, எதிரிகளுக்கு அவன் சோறு போடுன்னு சொன்னாலும் நீ சோறு போடாத அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிட்டான். இதுல என்னாச்சு, உன்னை நான் எதிரியாக பார்க்கிறேன். அப்போ நான் என்னை நீயே எதிரியா பாக்குற, நான் உனக்கு என்ன தப்பு பண்ண, உன் ராஜ்யத்தை அபகரிச்சிருந்தா என்ன பண்ண நானு அப்படின்னு அவன் என்ன இருக்கும். அது மாத்திரம் இல்ல, நான் உன்னை எதிரியாவே நினைக்கல, இவ்வளவு உன்னை நான் எதிரியா நினைச்சா இவ்வளவு சதியாராகும், இவ்வளவு பக்ஷம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பேனா, நீ வரப்போறேன்னு காத்துருப்பனா, விருந்தாளியா நான் கூப்பிடுவேன் அப்படின்னா, நீ எனக்கு நேர் விரோதி இல்லை,
மம பிராணாகி பாண்டவா, பாண்டவர்கள் எனக்கு பிராணன், பாண்டவர்களுக்கு நீ விரோதி, ஆகினால எனக்கு நீ விரோதி. அப்போ பாண்டவர்களை நீ விரோதியாக நினைக்கிறாய், அதனாலே உனக்கு நான் விரோதி. நான் பாண்டவாக தானே விரோதியா நினைக்கிறேன், கிருஷ்ணனான ஒண்ணு நினைக்கிறேன் நீ கேட்காத. எனக்கு பிராணபூதர்கள் பாண்டவர்கள், நேர்மையான பாண்டவர்கள் எனக்கு உயிரானவர்கள், அவர்களுக்கு நீ விரோதி, அதனால எனக்கு நீ விரோதி. அவர்களை நீ விரோதியாக நினைக்கிறாய், அதனால அப்போ இன்னொன்னு என்ன அர்த்தம், அதால உன் வீட்டுல சாப்பிட மாட்டேன் மாற்றம் இல்லை, தப்பி தவறி நீ அஷ்டயாபுரத்திலேருந்து கிளம்பி எங்காத்துக்கு வந்தன்னா புலியோதரை துர்யோதனை மாத்திரம் இல்லை, கையில தீர்த்தமும் எடுத்துடுவா. நான் உங்காத்துல கை நினைக்காத மாத்திரம் இல்லை, கிருஷ்ணன் நமக்கு விரோதி இல்லையே, நாம போவோம், எப்படி கிருஷ்ணன் ஏதாவது சாதம் போடாதவா இருக்க போறான் அப்படின்னு எங்காத்துக்கு நீ வந்தா தயவு செய்து கிருஷ்ணன் சாதம் போடுவான். நான் உங்காத்துல சாப்பிடாது மாத்திரம் இல்லை, எங்காத்துக்கு நீ வந்தா தயவு செய்து பொட்டலம் கட்டி எடுத்து வந்துடு. புளியோதரை துர்யோதனம் எல்லாம், புளியோதரை துர்யோதனம் மாத்திரம் கொண்டு வராது, தீர்த்தத்தையும் நீ கொண்டு வந்துடும். உனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டான் எங்காத்துக்கு வந்தான்ட்டான் கிருஷ்ணன். எப்படி இதுக்கு ஒண்ணு வரும், ஏன் நாம வேணா விரோதி வீட்டை சாப்பிடக்கூடாது, அவன் விஷத்தை கலந்துட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு எனக்கு தெரியாது எப்படியாவது சொல்லுவான். விரோதிகள் கொடுத்ததை சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னா விழுப்பு தீட்டு எச்சைக்காக சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. ட்ரெயின்ல யாருக்கு வாங்கி சாப்பிட்டா என்ன வருது, நம்மோட தொடர்பு இல்லாதவர்கள் இந்த காலத்துல எல்லாத்தையும் வேற எங்கேயோ கொண்டு போய் முடிச்சுடுறார். நம்மோடு தொடர்பு இல்லாதவர்கள், அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாட்டா அவா கொடுக்கறது சாப்பிடக்கூடாது. பரான்னா யாருமே சாப்பிடக்கூடாது, நாம மட்டும் இல்லை. பராந்த நியமம்னு வச்சுட்டு இருந்தா ஏன் வச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொன்னா, அப்போ இப்போ ஒரு கேள்வி வரும், நாம வேணா விரோதி வீட்டுல போய் சாப்பிட வேண்டாம். விரோதி ஏன்னா விரோதி கெட்டவனா இருப்பான், அவன் ஏதாவது விஷத்தை கூட சாதத்துல கலந்துருவான். நாம நல்லவாளா இருக்கிற பட்சத்தை நமக்கு பகவத் பக்தி உண்டு, நாம சாதத்துல விஷத்தை கலந்து யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அப்ப மசவா வந்து நம்ம மாத்திர சாப்பிட்டா என்ன தோஷம், ஏன்னா நாம தப்பு பண்ண போறது இல்லை, நாம விஷத்தை சாதத்துல கலக்க போறது இல்லை. அப்படின்னா ஏன் நாமும் அவனை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அப்பா சொல்ல நம்மாத்து கல்யாணத்துக்கு நம்ம விரோதிக்கிறவால கூப்பிடவே கூடாது. எப்படியும் பத்திரிக்கையே கொடுக்கலன்னு விஷத்துக்கு பரவாயில்ல, எப்படியும் விஷா பரவாயில்ல, அவா நமக்கு நம்மிடத்துல சம்பூர்ணமாக பழக்கிறவா முகூர்த்த நாளைக்கு வருவா. அந்த கல்யாணத்துக்கு வந்து அதுல ஏதாவது வீண் வம்பளத்து அந்த இடத்துல ஏதாவது மனஸ்தாபத்தை ஏற்படுத்துறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கும். அவ 2 நாள் முன்னாடியே வந்துடுவாங்க. அங்க வந்து எதையாவது யாராவது ஒருத்தர் நகர்ந்து போனவனே அவளை சொல்றது, அவா நகர்ந்து போனவனே அவளை பத்தி இன்னொருத்தர் இடத்துல சொல்றது, இப்படி கோல் சொல்லிட்டு அந்த கல்யாணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டே இருப்பார். ரொம்ப விரோதியா இருந்தான்னா அவனை கல்யாணத்துக்கு கூப்பிடாத. ஏன் அவன் என்ன பண்ணுவான், கல்யாணத்துல உட்காந்து பந்தியில உட்காந்து என்ன பண்ணுவான், அதுல விஷம் ஒண்ணும் இருக்காது. நான் சாப்பிட்டுன்ற போது என் மோரஞ்சாத்துல ஒரு பள்ளி குட்டி தெரிஞ்சுது அப்படின்னுட்டான்னா அவன் பெருமை சொல்லிடுவான். எங்க பள்ளியை காட்டுன்னா நான் இலையை போட்டு வந்துட்டேன்னு சொல்லிடுவான். இலையை போய் தேட முடியாது, அவன் சொல்றது பொய். ஆனா யாருக்காவது சாப்பிட போதுமா, ஐயோ அவன் சொன்னது உண்மையா இருந்தா என்ன பண்றது அப்படின்ட்டு என்ன பண்ணுவா, வரவாளுக்கெல்லாம் அவனுக்கு தெரியாது, இவாளுக்கு வேணா தெரியும். பள்ளி குட்டி இருந்ததுன்னு மோரஞ்சாத்துல அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அவன் உண்மையில இருந்திருக்காது, சொல்லிட்டான்னா 1000 பேருக்கு தலிகை பண்றதா கீழே போடுறதா மறுபடி பண்றதா, இது எவ்வளவு மன உளைச்சல. மறுபடியும் ஐஸ்வர்யம் இருக்கு, தலிகை பண்றதா மறுபடி பண்றேன்னு சொன்னாலும் இது எவ்வளவு மன உளைச்சலுக்கும் காரணமாகும் இந்த இடத்துல. அதனால கல்யாண பத்திரிக்கையே கொடுக்கல. இதெல்லாம் எங்க அப்பா சொல்றது டீட்டெயிலா சொல்லுவார் அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு. எவன் ஒருவன் நேர்மை இல்லாதவனோ அவனை சுப நிகழ்ச்சிக்கு எந்த நிகழ்ச்சிக்குமே கூப்பிடாத. அவன் ஒருபடியா என்னை கூப்பிடவே இல்லைன்னு விஷயத்துக்கு பரவாயில்ல, ஆனா கூப்பிடவே கூடாது. ஏன்னா கிருஷ்ணன் சொன்னதுக்கு காரணம் இது. துரியோதனா வந்தா பச்சை கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ற ரீதியில சரி. அப்ப பகவான் என்ன பண்றார், பாகவதாருடைய விரோதிகளே பகவான் தனக்கு விரோதியாக நினைக்கிறான். சரி, பாகவதார் அந்த மாதிரி பகவத் வித்துக்கள் விஷயத்திலே அப்படி இருந்தார். மற்றுமோர் தெய்வம் உலகென்று இருப்பாரோடு உச்சிலேன் உற்றதும் முன் அடியாருக்கு அடிமை மற்றும் எல்லாம் பேசினும் நீ திரு 8 எழுத்தின் கற்றுனா கர்ணபுரத்துறையம்மானேன்னு ஆழ்வார் தருகிறது. எங்கேயாவது பாகவதா இருக்க மாதிரி பகவானை துவேஷிக்கிறவால தன் விரோதி என்று நினைச்சதுக்கு பிரமாணம் உண்டா? இதை சொன்னா புராண இதிகாசங்கள்ல பற்பல இடங்களை காட்டலாம். ஏதோ நாஸ்திகம் பேசுறான், எப்பயும் தெய்வத்தை தூஷிப்பான், அங்க நாம ஏன் நின்றுட்டு இருக்கிறோம், அவங்ககிட்ட சண்டை போட வேண்டாம். அதுதான் நம்ம அப்பா அம்மா யாராவது கொலை சொல்லுவா அப்படின்னு பட்சத்துல நம்ம அப்பா அம்மா கிட்ட தோஷம் இருந்தா கூட நம்ம அப்பா அம்மா ஆச்சாரியர் இவாளை தூஷிக்கிறவால நாம எதிர்க்கணும். அது மாத்திரம் இல்ல,
நமக்கு சக்தி இல்லை அப்படின்னா அவளை அவாய்ட் பண்ணணும், லைஃப்லயே அவாய்ட் பண்ணணும். நம்ம அப்பா அம்மா நம்ம ஆச்சாரனை பத்தி தூஷிக்கிறவன் முகத்திலே முடிக்கப்படாது. கந்தவியம் வா யசாசக்தி நிகழ்நியாது, கந்தவியம் வா காதை குத்திட்டு நம்ம அந்த இடத்த விட்டு போயிடணும். அதாவது நம்ம காதை மூடின்றோம் சாந்தம் பார்க்கணும்னு அந்த இடத்த விட்டுட்டு விலகணும். ஏன்னா நம்ம தாயை பழிக்கிறத நம்ம காதால கேட்கக்கூடாது. அவளிடத்துல அந்த தோஷம் இருக்குன்னா கூட சொல்றேன், அதாவது இல்லாத தூஷிக்கிற விஷயம் இல்லை. ஏன்னா தாய் தான், அவ நம்ம தரிச்சிருக்கா, பால் கொடுத்துருக்கா, சாதம் போட்டுருக்கா, காப்பாத்திருக்கா. அதனால அப்படின்னு சொல்ற ரீதியில பகவான், அப்ப பகவான் தான் நமக்கு புராணன். இந்த பகவானை துவேஷிக்கிறவங்கிட்ட நமக்கு என்னத்துக்கு சம்பந்தம்? விலகிடணும். அது மாதிரி யாராவது பகவானுக்கு விரோதியா இருக்கிறவர்கள் பாகவதாளுக்கு விரோதி, பாகவதாளுக்கு விரோதியா இருப்பதான் பகவானுக்கு விரோதி. பகவானுக்கு விரோதியா இருக்கிறத தன் விரோதியாக நினைச்ச பாகவதால் உண்டான்னா புராண விகாசங்கள்ல பல இடம் இருக்கு. ஒரே ஒரு இடம், விபீஷணாழ்வான் இந்த பக்கம் வந்துட்டார், சனாதி பண்ணது வந்துட்டார், கஸ்தேவ வெதிஷ்டதான்னு ஆகாசத்துல இருக்கார். அவர் பகவான் இடத்துல சரணாகதி பண்றதுக்கு சுக்ரீவாதிகளை புருஷகாரமாக பற்றார். ஆனா அவ மொத்த பேர் பெருமாளையே பேச விடாம இவனை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுல வாலியோட புத்திரன் அங்கதன், கடைசி காலத்துல வாலியாலேயே ராமனிடத்துல ஒப்படைக்கப்பட்ட காப்புக்குள்ளாக ஒப்படைக்கப்பட்டவன் அங்கதன். ராம பக்தியில திளைச்சிருக்கான். அவன் விபீஷணை சேர்த்துக்கப்படாதுன்னு சொல்றான். அப்போ இந்த பல பேர் விபீஷணை சேர்த்துக்கப்படாதுன்னு சொல்றவா கூட ராம பக்தியால சொல்றான். அந்த அங்கதன் என்ன சொல்றான்? சத்வோ சகாதா சமாததா, விபீஷணன் எதிரி பக்கத்துல இருந்து வந்திருக்கிறதுனால நான் சேர்த்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்றேன். யாருக்கு விரோதி? எதிரி பக்கம். எதிரி யாரு? ராவணன். அங்கதனுடைய ஆம்பியாலையா கூட்டு போனான் எதிரி. இல்ல அங்கதனுக்கு ஏதாவது தப்பு போனானா? அங்கதன் ஆம்பியால கடத்திட்டு போனானா? ராமனுடைய மனைவியை கடத்தினத தன் மனைவி ஒத்தி இருந்து அவளை ஒருத்தன் கடத்தி இருந்தால் அதை எப்படி பார்க்கணும்? அப்படி அங்கதன் பார்க்கிறான். எதிரி பக்கத்துல இருந்து வந்திருக்கோனே சேர்த்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு விபீஷணை சேர்த்துக் கொள்ளக்கூடாதுன்னு அங்கதன் சொன்ன போது, பகவானுக்கு விரோதியாகவும் பகவத் அபசாரப்பட்ட ராவணனை, பிராட்டிக்கிட்ட அபசாரப்பட்ட ராமனிடத்துல அபசாரப்பட்ட ராவணனை தனக்கு எதிரியாக நினைச்சு கொண்டு ஏன் எதிரி பக்கத்துல இருந்து வந்திருக்கான் அவனை சேர்த்துக்கூடாதுங்கிற அவன். அதனால இப்படி பல இடங்கள்ல சொல்லலாம். அதனால சற்றார் நிறைய இவாளுக்கு இந்த கத்திரிய தொழில் எப்படி வந்தது இந்த ஆயர்பாடியில இருந்தவர்களுக்கு சொன்னால், பகவானுக்கு விரோதிகள் எல்லாம் இவர்கள் மொத்த 2 பேர் இல்ல, கேவல வசுதேவர் இல்ல, எல்லாரும் தனக்கு விரோதியாக நினைத்திருக்கிறார்கள். ஆகினாலே சற்றார் நிறைய சென்று செலுச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் உட்கொடிய குற்றவள்குள் குணமையிலே போதராய், அவைவ சோப கொண்டவளே, சமுதாய சோப கொண்டவளே, உயர் குடிப்பிறப்பு கொண்டவளே, குணமையிலே. குணம் என்று சொன்னால் பூமி என்ற அர்த்தம், நிலம் என்ற அர்த்தம். நிலத்தில் இருக்கக்கூடிய மயில் அப்படின்னா ஜூலகுல வச்ச மயில் இல்ல, கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மயில் இல்லை, சுதந்திரமான மயில் என்று அர்த்தம். தன்னிலத்திலே வாழக்கூடிய மயில். அந்த மயிலே போதராய் நீ வர வேண்டும், குணமையிலே போதராய் என்பதால் இவருடைய அழகை சொல்றார். அது மாத்திரம் இல்ல, நாங்கள் பாட வேண்டியது கிருஷ்ணனை பத்தி பாட போறோம். நாம யாரை போய் பார்க்க போறோம்? முகில்வண்ணனை பார்க்க போறோம். அதனால புலமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாக்கி நீ எற்று குரங்கும் பொருளேரோ எம்பாவாய். முகில்வண்ணன் பெயர் பாட புனமையிலே. புனமையிலே முகில்வண்ணன். இந்த இலக்கியம் எழுதுபவர்களுக்கு அச்சேதனங்களை பற்றி சேதனங்களை பற்றி ஆழ்ந்த அறிவு வேண்டும். இங்க புனமையிலே ஏன்னு சொன்னா நாங்க பாட போறது முகில்வண்ணனை பத்தி, குணானுபவம் முகில்வண்ணனை பத்தி. நாம போய் அடைவதற்காக இந்த நோன்பு நோக்கிறமே, இந்த நோன்பு நீராட்டம் என்கிற சொல்லாலே நாங்க குறிக்கப்பட போறது கிருஷ்ண சம்ஸ்கிருதம். கிருஷ்ணன் கருத்த மேகம் போன்றவர் முகில்வண்ணன். அந்த முகில்வண்ணன் எந்த ஒரு குணமயிலுக்காகவது முகில பிடிக்காம இருக்குமா? அதாவது தோக பிடிச்சு ஆடுமே. ஆகையினாலே முகில பிடிக்காத மயில் இருக்க முடியுமா? முகில பிடிக்காதது ஒண்ணு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மேகத்தை கண்டா பிடிக்காதது ஹம்சம். மேகத்தை கண்டா, அதாவது இயற்கையிலேயே இப்ப பாம்புக்கும்
கீரி பிள்ளைக்கும் இயற்கையிலேயே அந்த இது அதாவது விரோதம் உண்டு. ஒண்ணு எதிரியாக நினைக்கூடிய பண்பு இயற்கையிலேயே உண்டு. அந்த பாம்பு பாட்டுக்கு எங்கேயோ இருக்கலாம், இது பாட்டுக்கு அந்த பாம்பை பார்த்த உடனே இது செய்யறோம். அது மாதிரியாக அந்த பாம்பு இதை பார்த்த உடனே செய்யறோம். அது மாதிரியாக அது மாதிரி ஒரு சில அச்சேதனம், ரெண்டும் உயிரினவங்க. ஒரு சில அச்சேதன வஸ்துக்களை கண்டா சேதன வஸ்துக்களுக்கு பிடிக்காது. அப்போ மேகத்தை கண்டால் ஹம்சத்துக்கு பிடிக்காது. அதெல்லாம் கவிவத்தை வர்ணிக்கிறான். கார்காலம் வருது, ஆற்றாமையில் இருக்கான், தலைவியை பிரிந்திருக்கிறான். என்னுடைய சோகம் பாரு, உன்னதான் நேரம் பார்த்து உன்னுடைய அழகதான் என்னால் அனுபவிக்க முடியலன்னு பார்த்தா, உன்னுடைய கண்களுக்கு போலியாக இருக்கக்கூடிய தாமரை அனுபவிக்கலாம் சொன்னா, மழையில தாமரை சூரியமே இல்லை, மேகம் எப்போதாலும் இருக்கு. சூரியன் இருந்தால் தான் தாமரை விகசிக்கும். மழை காலம் ஒரு நிமிஷம் கூட சூரியனே வரல, மேகத்தால மூடப்பட்டிருக்கு, தாமரை எல்லாம் கூப்பி கிடக்கிறது. அதால உன் கண்ணை அனுபவிக்க முடியல. உன்னுடைய நடையை ஒத்த நடை பயிலக்கூடிய அன்னங்களை பார்த்து உன் நடை மாதிரி இருக்காது, ஆனாலும் ஓரளவுக்கு உன் நடை போன்ற நடை பெற்றிருக்கிற போலியாக இருக்கிற அன்னங்களை பார்க்கலாம்னா மானசரோவருக்கு போயிடுச்சு இங்க மழை காலமாக இருக்கிறதுனால என்று சொல்றான். அதெல்லாம் என்னது, சுவாமி தேசியுடைய ஆச்சாரிய வாதி ஹம்ச அம்புவாக, வாதி ஹம்ச அம்புவாக உறவு வாதி ஹம்சாம்புகாச்சாரிய சிஷ்யே ஜனாபத்திஹீனாக யதீந்திர அப்ரியாஸ்யு யதீந்திர அப்ரியாக விஷ்ணு காருண்ய தூராக இதோ முக்தி வார்த்தாகி தாதிதானாம் வாதி ஹம்சாம்புவாகர். வாதிகள் பிற, அதாவது வேத கொள்கையை மறுக்கக்கூடிய வாதிகள், அவைதிகள். அந்த வாதிகளாகிற வாதிகளாகிற அம்சங்களுக்கு மேகமாக இருப்பவர் வாதி ஹம்ச அம்புவாக. அம்புனா ஜலத்துக்கு பேரு, ஜலத்தை தரிச்சிருக்கிறது ஜலமுக அப்படின்னு மேகத்துக்கு பேரு. ஜலத்தை கொண்டிருப்பது காரணம் சொல்லுது. யாரு இவர்? மேகம். யார் மேகம்? சுவாமி தேசியுடைய ஆச்சாரியர். யாருக்கு மேகம் அப்படின்னு சொன்னா அன்னங்களுக்கு மேகம். எந்த அன்னங்களுக்கு? வைதிக கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத வாதிகளாகிற அம்சங்களுக்கு இவர் மேகம். அப்படின்னா மேகம் இருக்கிற இடத்துல அன்னம் இருக்காது, அது அந்த இடத்த விட்டு விலகி செல்லும் என்று சொல்றது இல்லை. அதே மயில் மேகம் இருந்தா சந்தோஷத்துல ஆடும். அப்போ ஒரு அச்சேதன வஸ்துவை பார்த்து ஒரு உயிரினத்துக்கு இயற்கையிலேயே விரோதம் இருக்கிறது, இன்னொன்னுக்கு இயற்கையிலேயே ஈர்ப்பு இருக்கு. அப்போ நாங்கள் முகில்வனனை பத்தி பேச போறோம். நீ புனமயிலாக இருக்கிற, யாரும் கட்டி போட்டு கூண்டுல வைக்கல, அப்ப நீ ஆட வேண்டி வர வேண்டும் அப்படிதான் சொல்றோம். இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண் இயற்கையிலேயே கிருஷ்ண பக்தி கொண்டவள், அதாவது செயற்கையாக இவளுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தியானது இயற்கையிலேயே ஜென்மத்திலேயே வந்திருக்கிறது. அகிருத்ரிமத்வ சரணாம்புஜத்வய பிரேம பிரகர்ஷாவதிம் ஆத்மவந்தம் பிதாமகம் நாசமுனிம் விலோக்கிய பிரசீதம் அத்புத்தம் அச்சிந்தைத்வா. ஆள வந்தார் ஸ்லோகத்தை முடிக்கிற பொழுது பிதாமகம் நாசமுனிம் விலோக்கிய, இந்த தாத்தாவான நாசமுனிகளை கணிச்சு என்னோட நடத்தையெல்லாம் கண்ணுக்காதப்பா அப்படின்னு பெருமாளை பார்த்து சொல்ற இடத்துல அந்த நாசமுனிகள் எப்படிப்பட்டவர்? அகிருத்ரிம சரணாம்புஜத்வய பிரேம பிரகர்ஷாவதிம் ஆத்மவந்தம் பிதாமகம் நாசமுனிம். நாசமுனிகளுக்கு 3 விசேஷம் இல்லை. அதுல அகிருத்ரிம சரணாம்புஜத்வய பிரேம பிரகர்ஷாவதிம், அவருக்கு உன்னுடைய திருவடி தாமரைகள்ல அன்பின் அளவு கற்ற அன்பு உடையவர். அது செயற்கையாக வந்ததுன்னா இயற்கையாகவே அன்பு கொண்டவர். அகிருத்ரிமம், கிருத்ரிமம்னா செயற்கையானதுன்னு அர்த்தம், உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்ட அன்புடையவர் அல்ல. எம்பெருமானுடைய உன்னுடைய திருவடி தாமரைகளிலே அளவற்ற அன்பு அவருக்கு இருக்க, அது உண்டாக்கப்பட்ட அன்பு இல்ல, இயற்கையான அன்பு என்று சாய்கிறார் ஆளவந்தார். நாசுமுனிகளை சாய்க்கும் போது அப்படி இந்த புனமையில் என்று சொன்னதுனாலே இவளை புனமையிலாக சொல்லி கிருஷ்ணனை புனமையிலே போதற முகில்வண்ணன் என்று சொன்னதுனாலே இவளுக்கு இயற்கையிலேயே கிருஷ்ண பக்தி கொண்டவள் என்பதை காட்டுறா. புனமையிலே போதராய், உயர்ந்த சொல்ல வாராய் என்று சொல்லாம போதராய் என்று சொல்லுகிறார். சுற்றத்திற்கு வழிமாறு எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்பான். ஒரு சிலர் நான் வராதுக்கு எல்லாரும் வந்தாச்சான்னு இருப்பார். மீட்டிங்கு இவன் லேட்டா வந்ததுன்னு சந்தோஷம் இருக்காது, இன்னும் 4 பேர் வரலன்னா சந்தோஷம் தெரியல. எல்லாரும் வந்துட்டாளா அப்படின்னு சுற்றத்து தோழிமா எல்லாரும் வந்து ஊர்ல இருக்க ஜனங்கள்ல உங்க க்ளோஸ்
ரிலேட்டிவா இருக்கிறவா ஆத்து பசங்க எல்லாமும் வந்துட்டு இருக்காங்க. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து ஆத்து மாத்திரம் உங்க முற்றம் வரை வந்துட்டோம் நாங்க. எப்படியானால் அதாவது தன் வஸ்து வாஸ்துவாதிக்கு சுவாபதேசத்துல பாகவதால் ஆச்சாரியனுடைய சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் வரை ஐஷிகளுடைய பாதுகை இஞ்சிமேட் ஐஷிகளுடைய பாதுகை என்ன மாத்துல இருக்கு, அதை நாம ஆராதிக்கிறோம். அவளுடைய இஞ்சிமேடு அப்படின்னா இங்க நான் ஆபீஸ் போற இடத்துல கார்பரேஷன்ல இறங்கி பஸ் மாறினா நான் நிக்கிற நாளைக்கு கரெக்டா பெங்களூர்ல இருந்து இஞ்சிமேட்டுக்கு ஒரு பஸ் போகுது, அதுல இஞ்சிமேடு அப்படின்னு போட்டிருக்கான். அந்த இஞ்சிமேடுன்றத பார்த்துட்டா அந்த பஸ் நாம இஞ்சிமேடுக்கு போறது இல்லை, அந்த பஸ்ல இஞ்சிமேடுன்னு எழுதிருப்பான் போர்ட்ல. அதை பார்த்துட்டா அந்த பஸ் கொஞ்ச நாளைக்கு பார்க்கணும். இந்த சக்கரம் சுத்திட்டு போய் இப்போ ஐடியோடைய அவதாரத்துக்கு போறது அப்படின்னு அந்த அந்த பஸ் இடத்துல ஒரு அபிமானம். அந்த மாதிரியாக பிரசுர பகுமதி தன் வஸ்துவாஸ்துவாதிகேபி அவருடைய புத்திரார் ஆச்சாரியனுடைய புத்திரர் அப்படி ஒரு அபிமானம். அப்படி இன்ஜிமேட் ஐடிங்க யாரோ எங்க அப்பா பிரம்மச்சாரியாவே இருந்தார். இன்ஜிமேட் ஐடி பொதுவா தனிப்பட்ட வாழ்க்கை ஒருத்தருடைய வாழ்க்கை கல்யாணம் இதெல்லாம் ஈடுபட மாட்டேன். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் யாரோ வந்து சேவிச்சா ஒரு சின்ன பொண்ணு கன்னியா பொண்ணோட வந்தா, ஒரு அப்பா அம்மா கன்னியா பொண்ணோட வந்தா ஐடிங்கிற சேவிச்சா விட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறாங்களா அப்படின்னு ஐடிங்கிற கேட்டாச்சு. அப்பாவுக்கு அதிசயம், ஐடிங்கிறது மாதிரிலாம் பேச்சே பேச மாட்டாரு, இவர் என்னத்துக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறாரா அப்படின்லாம் கேட்குற அப்படின்னு. பொதுவா அது மாதிரி பேச்சே இல்லாத ஒருத்தர் பேசுறான்னா அவ ஏதோ சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் வந்து ஏன் இந்த பொண்ணு கல்யாணம் பண்றதோ இந்த பையன் பிரம்மச்சாரியா இருக்கான் அப்படின்னு அடியன் தகப்பனாரை சொல்லி அவனுக்கு வேணா அவனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, மற்றவாள்லாம் அவன் கூட காலசேகம் மற்றவாள்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்கு, நல்ல பையன் என்னால வளர்க்கப்பட்டவன் புத்திசாலி நன்னா சூக்ஷமா புரிஞ்சுக்கிறான், நல்ல வித்வான் நேர்மையானவன் அப்படின்னு ஐடிங்கர் அவகிட்ட. அப்பாவுக்கு ஷாக். இது ஐடிங்கிற மாதிரி வார்த்தையே சாய்க்க மாட்டேற, இவர் எதுக்கு இது மாதிரி சாய்கிறார் அப்படின்னு. அப்புறம் பேக்ரவுண்ட்ல தெரிஞ்சா தன்னுடைய ஆச்சாரியரான சொர்ண சுவாமியுடைய அவ வம்சத்தை சேர்ந்த பொண்ணது. சொர்ண சுவாமிக்கு பேத்தி ஆனது, சொந்த பேத்தியோ இல்லது அவ கூட பிறந்தவா அப்படி அந்த வம்சத்தை சேர்ந்தவர் சொர்ண சுவாமிக்கு பேத்தி ஆறா முறை, அதாவது பெண் வயிற்று வழியில ஏதோ ஒரு விதத்துல ஆறா. ஐடிங்க இருக்குன்னா அந்த அவா விஷயத்துல நாம ஏதாவது ஒரு கிருதஜ்ஞா இருக்கணும், அவளுக்கு நாம ஏதாவது பிரதிபகாரம் பண்ணணும். இவன் பையன் நல்லவனா இருக்கான், ஒரு நல்ல இடத்துல போய் சேர்ந்தா அந்த பொண்ணு நம்ம ஆச்சாரியனுடைய வம்சத்தை சேர்ந்த பொண்ணு, அது நல்ல இடத்துல போய் இருந்தா நம்மால உருவாக்கப்பட்டவன், இது ஒரு ஆச்சாரிய கைங்கரியமாகும் என்பதற்காக. அப்புறம்தான் ஏன்னா முதல்ல அப்பாவுக்கு தெரியாது, ஐடிங்கிறது மாதிரிலாம் பேசவே மாட்டாரு, லௌகிக விவகாரத்துக்கிட்டே போக மாட்டாரு, ஐடிங்கிறது சாக்குறேன்னு அவருக்கு ஷாக்கு. அப்புறம் பார்த்தா விசாரிச்சா அவர் சொர்ண சுவாமி சம்மந்தப்பட்டவா அப்படின்னு தெரிய வந்தது. ஏன்னா இப்படி நியம வச்சதுக்கு ஐடிங்கிற ஆச்சாரிய பரம்பரையை சேர்ந்தவா. அந்த சொர்ண சுவாமி பரம்பரை எத்தனையோ நாளாயிருக்கு, நேர பொண்ணோ இல்லை, அந்த வம்சத்தை சேர்ந்த குழந்தை இவர். அந்த குழந்தைகிட்ட ஒரு விசேஷ அபிமானம், அது நல்ல இடத்துக்கு போய் சேரணும். இப்படி நாம ஒரு காரியத்தை பண்ணா அது நம்ம ஆச்சாரிய கைங்கரியத்துல சேருன்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. அந்த மாதிரியாக அப்போ இவருடைய வீடு வஸ்து வாஸ்துவாதிகள் கூட நமக்கு ரொம்ப உபாதேயம். ஆச்சாரியனுடைய அச்சேதன வஸ்துக்கள் அது மாதிரியாக அவளுடைய வம்சத்தை சேர்ந்தவா, அவா திருமாளிகை இவெல்லாம் கூட அந்த ஊர் பேரு, அதை கேட்டா கூட நமக்கு என்ன வரும், இவா முற்றம். உன்னுடைய முற்றம் எப்படிப்பட்டதுன்னா குலசேகர ஆழ்வாருக்கு அரங்கன் முற்றம் போலே அவர் சாய்க்கிறோம். அரங்கன் திருமுற்றத்து அடியாறு தங்கள் இன்பமிகு பெருங்குளவு கண்டு யானும் இசைந்துடரே என்றோ இருக்கனாலே என்று அரங்கன் திருமுற்றத்துல எந்த அளவுக்கு குலசேகர ஆழ்வாருக்கு அபிமானம் இருந்ததோ அது மாதிரியா நீ மட்டும் எனக்கு உத்தேசம் இல்லை, இயற்கையிலேயே கண்ணனிடத்திலே காதல் கொண்ட இயற்கையாகவே காதல் கொண்ட நீ மட்டும் எனக்கு உத்தேசம் இல்லை, உன்னுடைய வீடு உன்னுடைய முற்றம் உன்னுடைய பந்துக்கள் எல்லாரும் எங்களுக்கு உத்தேசமாக இருக்கிறதுனாலே உங்கள் வீட்டுக்கு இப்ப கிருஷ்ணனை போய் பார்க்க போறோம், நீராட்டம் கண்டவுல போறோம், கிருஷ்ண சம்ஸ்லேஷம் கிடைக்க போறது, கிருஷ்ணனுடைய கைங்கரியம் கிடைக்க போறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உன் வீட்டுக்கு வந்து உங்க வீட்டு முற்றத்துல நாங்க நிக்கிறவே இது அரங்கன் கோயில் திருமுற்றத்தை போல எங்களுக்கு இதுவே உத்தேசமாக இருக்கு, அதான் நீ அவசியம் எழுந்து வர வேணும்,
சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நாங்க இவ்வளவு பிரார்த்திச்ச பின்பும் அசையாமல் பேசாமல் இருக்கக்கூடாது. நீ எற்று குரங்கும் பொருளேரோ நம்பாவாய். நீ நாங்கள் இவ்வளவு பிரார்த்திச்ச பின்பாலும் தூங்குவதற்கு பொருள் என்ன, பிரயோஜனம் என்ன? கண்ணனுடைய போக்கியதை பார்த்தாலும் நீ தூங்கக்கூடாது, எங்களுடைய ஆற்றாமையை பார்த்தாலும் நீ தூங்கக்கூடாது, உன்னுடைய உத்தேசத்தை பார்த்தாலும் நீ ஆத்மசமர்ப்பணம் பண்ணிட்ட, மீதி இருக்காலும் உத்தரவிச்சா எங்களை மாதிரி தாக்குதாலும் நீ பொழுதுபோக்க வேணும். ஆகினாலே கண்ணனுடைய போக்கியதை பார்த்தாலும் நீ சிற்றாதே பேசாதே இருக்க முடியாது, எங்களுடைய ஆற்றாமையை பார்த்தாலும் நீ சிற்றாதே பேசாதே இருக்க முடியாது, உன்னுடைய உத்தேசத்தை பார்த்தாலும் நீ சிற்றாதே பேசாதே இருக்க முடியாது. ஆனால் நீ எங்கள் போட்டியிலே சேர வேண்டும், நாங்கள் காத்துக்கிறோம் சொன்னா. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குணவே நமஹ. சிவதே ஸ்ரீ லக்ஷ்மீ சம்மதிப்பு பாதுகா சேவக சிவன் ரகோப ஸ்ரீ நாராயண சிந்திர மகாதேசிகாய நமஹ. சிவதே சிவன் ரகோப ஸ்ரீ ரங்கநாத சேதீந்திர மகாதேசிகாய நமஹ.